உறவு. நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, நமக்கு மேலே இருக்கிறவங்க, இப்படி எத்தனையோ பேர்லாம் இருப்பாங்க இல்லையா? நம்ம குடியிருக்கிற இடத்துல அண்டை வீட்டுக்காரர்கள் மாதிரி வரும். அப்புறம் அப்படி சில உறவுகள் அமைக்கின்றன. அதுக்கப்புறம் ஒரு திருமணம், நம்ம வீட்டில் ஒரு திருமணம் என்று ஏற்படும் பொழுது சம்பந்தி என்கின்ற ஒரு உறவு வருகிறது, அது ஒன்று. இப்படி எத்தனையோ உறவுகள் இருக்கின்றன. இதற்கு அப்பால் சில மேன்மையான உறவுகளும் அமைகின்றன. ஆசிரியர் என்கின்ற உறவு. படிக்கும் பொழுது நமக்கு ஆசிரியருடைய மகத்துவம் புரியாமல் போனாலும் பின்பு எப்போதோ ஒரு நாள் பாதையிலே அவரை பார்க்கும் பொழுது அவருடைய பாதத்தை தொட தோன்றுகிறது. தயங்காமல், தெருவென்று பார்க்காமல் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்க தோன்றுகிறது. ஏன்னா அவருடைய மகிமையை நம்ம பிற்பாடு புரிந்து கொள்கிறோம். அந்த உறவு அப்போ அடிக்கடி சந்தித்தோம் பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது. அப்ப ஒழுங்கா போவோம்ல, அடிக்கடி சந்தித்தோம். தினந்தோறும் அவர் பாடம் எடுத்தார். அதுக்கு பிறகு பிரிந்து போனோம். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த கல்வி நம்மை அவரோடு எப்பொழுதும் தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது. நன்றியோடு அவரை நினைத்து நெகிழ வைத்திருக்கிறது. இது ஆசிரியரோடு கொள்ளுகின்ற உறவு. And what we learn in school, we unlearn in college. ஒரு காலேஜ் யாரும் படிக்கிறது கிடையாது. ஒருத்தர் சொல்வார், ஸ்கூல் படிக்கும்போது இந்த பசங்க ஏன் இவ்வளோ பிரைட்டா இருக்காங்க, இந்த எம்பிஏன்னு வரும்போது ஏன் இப்படி முட்டாளாயிடுறாங்க அப்படின்னு சொல்ல தெரியும். ஏதோ ஒரு மெட்டமார்போசிஸ், ஒரு ரிக்ரெஷன் மாதிரி ஆயிடுது. அது ஒரு விதமான உறவு ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் மனைவி உறவு வருகிறது. கணவன் மனைவி என்கின்ற உறவு வருகிறது. ஐயா வாங்க. கணவன் மனைவி உறவு வரும் பொழுது அதுல அதுல காதல் திருமணமாக இருக்கலாம், இல்ல பெற்றோர்கள் நிச்சயித்து ஜாதகம் பார்த்து செய்து இருக்கிற திருமணமாக இருக்கலாம். எனவே குருநாதர் சொல்ற மாதிரி whether it is love marriage or arranged marriage, learn to love marriage. அது இருக்கணும். அங்கே நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த எல்லா உறவுகளிலுமே நாம் ஏற்படுத்தி கொண்ட உறவுகள் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, உறவுகள் ஏற்கனவே இருக்கின்றன, நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நிர்வகிக்கின்ற வாய்ப்பு, திறமை, அறிவு நமக்கு இருக்கிறது. அதுதான் இங்கே சவால். நம்ம நினைக்கிறோம் அவர் தள்ளி வச்சோம், இவரை கிட்ட வச்சோம். இதெல்லாம் ஒரு நமக்கு நாமே பம்மாத்து செய்து கொண்டிருக்கிற ஒரு பரிதாபகரமான மனநிலை. அவ்வளவுதான். உறவுகள் ஏற்கனவே இருக்கின்றன, எழுதப்பட்டிருக்கின்றன, நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. இங்க ஒரு மேகம், அங்க ஒரு மேகம், ஏதோ ஒரு காற்று சேர்த்ததான் தீர்ந்ததுதான் இல்லையா? அந்த காற்று எப்படி சேர்த்து வைத்த காற்று தானே சிதறவும் வைக்கிறது. எந்த காற்று எவ்விதம் மேகங்களை சேர்க்கிறது, ஏன் அதனை எவ்விதம் சிதற வைக்கிறது என்பதை யாரால் யூகிக்க முடியும்? யாரால் வகுத்து சொல்ல முடியும்? முடியவே முடியாது. ஆனா என்ன நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உறவுகள் எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கின்றன, வரையறுக்கப்பட்டிருக்கின்றன, நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன, நமக்காக காத்திருக்கின்றன. இவற்றை நாம் அமைத்துக் கொள்ளுகிறோம், ஏற்பாடு செய்து கொள்ளுகிறோம் என்கின்ற அறியாமையிலிருந்து விலகி நிற்க வேண்டும். அது முதல்ல அதிலிருந்து விடுபட வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த உறவும் இறைவன் நம்முடைய விதியின் கணக்கை கழிப்பதற்காக ஏற்படுத்திய வாய்ப்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது நல்ல உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவுனால் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி. இது ரொம்ப முக்கியமான உண்மையான கருத்து. இப்ப தோன்றின கருத்து சொல்லுகிறேன். எந்த உறவும் இறைவன் நம்முடைய வினைகளை கழுவி விதிக்கணக்கை தளர்த்தி கொள்ள ஏற்படுத்தி இருக்கின்ற வாய்ப்பாக நாம் அதை கருத வேண்டும், இல்லையா? ஆமா, அப்படி கருதினோமானால் நமக்கு நல்லது. சில உறவுகள் ஏற்பட்ட பிறகு பெரும் தொந்தரவுக்கு நாம் ஆளாவது உண்டு, இல்லையா? அதுக்கு என் குருநாதர் ஒரு வாக்கியம், ஒரு சொல் வச்சிருக்காரு. அப்படி இருக்கக்கூடாது. தேர் ஆல் ஸ்க்ரப்பர்ஸ். நம்முடைய கர்மாவை வாஷ் பண்ணுறாங்களாம், அதனால அவர்கள் தொல்லை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நமக்கு எந்த உறவிலும் பற்று இருக்கக்கூடாது, எந்த உறவிலும் வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஒரு ஞானிக்கு கூட அப்படிதான். ஞானிக்கு விருப்பு கிடையாது, ஆனால் வெறுப்பு இருக்கிறவன் ஞானியாக இருக்க முடியாது. A ஞானி cannot have any likes, but certainly he should not entertain any dislikes என்று சொல்வார் குருநாதர். எனவே அப்படி இருக்க வேண்டும். இப்படி உறவுகள் இதெல்லாம் எதற்காக அப்படி என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தோடு நமக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு உறவு ஏற்படுத்துகிறான் கடவுள். எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர்வான் பாரதி. எல்லாம் புறக்கும் இறை, அந்த வல்லான்
எதற்காக உறவுகளை வகுத்திருக்கிறான் என்றால் இந்த விதிக்கணக்கை தளர்த்தவும் வினைகளை கரைத்து கரையேறவும் இதற்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த படைப்பு என்பதே இறைவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு என்று பார்த்தோம். நீங்கள் அன்புடைமை அதிகாரம் படித்தீர்களானால் அசந்து போவோம். அந்த ஆழம் எனக்கு பிரமிக்கத்தக்க ஆழம். வானத்தில் எது ஆழம் எது உயரம் அப்படி இருக்கிறது வள்ளுவருடைய குரல் இல்லையா? வானத்தில் எது உயரம் எது ஆழம் எப்படி சொல்வீங்க? நம்ம எங்கே இருக்கோமோ அதை பொறுத்து இது உயரம்ன்றோம், அது ஆழங்கிறோம். அது நீக்கவர எங்கும் நிறைந்திருக்கிறது. அப்படி இருக்கிறது வள்ளுவம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த படைப்பே. அந்த அன்பை என்ன சொல்றார் வள்ளுவர்? அந்த வெளிப்படுத்தினால் ஒழிய அன்பு புலப்படுவதில்லைங்கிறார். நம்ம எங்கே தவறு செய்கிறோம்? நம்மேல் செலுத்தப்படும் பொழுதுதான் அன்பை நாம் உணர்வோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறோம். ஒருபோது அன்பை உணர முடியாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் தான் ஆரம்பிக்கிறாரு. அன்பு என்பது ஏற்கனவே உன்னில் இருப்பது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த படைப்பே அன்பினுடைய வெளிப்பாடு தானே. அதனால் அன்பு உங்கள்கிட்ட இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? எந்த மெட்டீரியலை வைத்து இவ்வளோ கிரியேஷன், இந்த சிருஷ்டி அவன் கடவுள் செய்திருக்கிறானோ அதில் தானே ஒன்றையும் செய்திருக்க முடியும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த பராசக்தியின் கை நட்சத்திர மண்டலங்களை படைத்ததோ அதுதான் நம்மையும் படைத்திருக்கிறது. நரியை படைத்த கைதான் நத்தையையும் படைத்திருக்கிறது இல்லையா? வெள்ளத்தை படைத்த கைதான் நாணர் புல்லையும் சமைத்திருக்கிறது. எல்லாவற்றிலும் அன்புதான் ததும்பிக் கொண்டிருக்கிறது. அன்புதான் அன்பு. படைப்பு என்பது அன்பின் வெளிப்பாடு. நாம் எல்லோரும் அன்பின் புறப்பாடு. அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ புரிந்து கொள்ள, அன்பு என்பது வெளிப்படுத்தி மட்டுமே உணர்ந்து கொள்ளப்படுகின்ற ஒரு ஒப்பற்ற பொக்கிஷம். அது அன்பு வெளிப்படுத்த யார்? தன்னந்தனியே நீங்க எப்படி அன்பு வெளிப்படுத்துவீங்க சொல்லுங்க? எவ்வளவுதான் என்ன நான் நேசிக்க முடியும் சொல்லுங்க? இன்னொரு ஆள் வேண்டாமா? அதற்காக உறவுகளை ஏற்படுத்தி இருக்கிறான். இதை பாரதியார் கவனிச்சாருங்க. கவனிச்சு அவர் அதனால்தான் அங்கே அவரால் மாறுதட்டி சொல்லும். வேற எந்த கவிஞனும் சொல்ல முடியாத கருத்து. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு ஒரு பய சொன்னது இல்லைங்க. எல்லாரும் மலர் அழகாக இருக்குது, பறவைகள் அழகாக இருக்குது, விலங்கின் அழகு, நீரோடை அழகு, எல்லாம் சொல்லுவான், மலைகள் அழகு எல்லாம் சொல்ல முடியுதே தவிர காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு மாறுதட்டை எவனால் முடிஞ்சது? ஏன்னா அவன் இந்த படைப்பினுடைய ரகசியம், சிருஷ்டி எதனால் ஏற்பட்டது என்பதை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். இது கூட சொல்லிடலாங்க. உயிரற்றது போல் தென்படுகின்றவற்றை எல்லாம் நம்முடைய கூட்டம் என்று நினைத்துக் கொள்கிறான். நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்ங்கிறான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறான்? நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு. எங்க பார்த்தாலும் நான் தானே தெரிகிறேங்கிறான். எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் நான் தானே எனக்கு தெரிகிறேங்கிறான். அவ என்ன ஒரு இதுக்கு பேர் தாங்க பிரம்ம சாட்சாத்காரங்கிறது. நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. எப்படி இருக்கான்? நோக்க நோக்க களியாட்டா, பார்க்க பார்க்க பரவசமா இருக்குடான்றான். இதுதாங்க அன்பினுடைய பூரணமான வெளிப்பாடு. இப்போ தோணிச்சு சும்மா அந்த கருத்து. பாரதியாருடைய கவிதையில் அப்படி வெளிப்பட்டிருக்கு. படைப்பு என்பதே அன்பினுடைய வெளிப்பாடு. மனிதன் என்பவன் அன்பில், மனிதனுடைய உயிர் அன்பிலே நெய்யப்பட்டிருக்கிறது. உயிர் என்பது அன்பினுடைய கொடை. நம் மனித உயிர் என்பது அன்பினுடைய கொடை. அப்ப என்ன சொல்றாரு என்னுடைய குருநாதர்? தி பெஸ்ட் வே டு ட்ரீட் தி கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் டு ரிட்டர்ன் இட் டு ஹிம்ங்கிறார். சரியான முறையில் இறைவனுடைய கொடையை நீங்கள் எப்படி பராமரிப்பீர்கள் என்றால் அதை அவனுக்கே திருப்பி தருவதே. அப்ப எங்க கொண்டு போய் முடிகிறது? இந்த உயிர் அவன் தானே கொடுத்தான், அன்பு அவன் தானே வச்சான். இது ரெண்டும் தானே பெரிய கிஃப்ட், கிரேட்டஸ்ட் கிஃப்ட்ஸ் அவன் கொடுத்தத. அவங்ககிட்டே இதை திருப்பி கொடுக்கணும். எப்படி நான் திருப்பி கொடுப்பேன்? மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துவதன் மூலம். அன்பை உயிராய் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு உயிர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். அப்போ அது அவனுக்கு நாம் திருப்பி கொடுத்ததாகும். சரிதானா? சரிதானம்மா? மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். எந்த உயிர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். அன்பை உயிராக நினைக்க வேண்டும். அந்த அன்புக்கு எந்த விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நம்மை காயப்படுத்துகிறார்களா, படுத்திட்டு போட்டோம். என்ன பெரிய இன்னும் ரொம்ப நல்லா சொல்லுவார் எங்கள் அப்பா. யாராவது நம்மளை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க, சோர்ந்து போனாங்கன்னா, ஏண்டா இப்போ ஏண்டா கண்டெஸ்ட் பண்ணுற, புகழும்போது பண்ணலையே நீனர். உன்னை புகழும்போது எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லையே நீன்னுவார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதை மட்டும் வாங்கி போட்டுக்கிறோம். இப்போ மட்டும் என்ன குத்துதா நமக்கு? அப்படி இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்ன புகழ், அது அவங்களுடைய அபிப்பிராயம். அன்பு என்பது அபிப்பிராயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது.
நம்பிக்கை சார்ந்தது, ஆன்மாவினுடைய தளத்திலிருந்து வெளிப்படுத்துவது, இன்னும் சொல்லப்போனால் உயிரை இயக்குவது அன்பு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அபிப்பிராயங்கள் எதுலேயுமே மாட்டக்கூடாது, சிக்கவே கூடாது. எதுலேயுமே சிக்காமல் இருந்தால்தான் யான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன்னு மாணிக்கவாசகர் மாதிரி யூ கேன் கிளைம். யாரால் கிளைம் பண்ண முடியுமா? அப்படி காட்டுங்க, இறைவனை அப்படி பிடிச்சேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டுங்க உலக இலக்கியத்தில். யான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதி நீயே. நான் எங்கேயா போக முடியும் நீ அப்படின்றான். சே எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் ஓயாதுங்க இந்த பெருமை. நேற்று பன்னிரு திருமறை ஒரு 12 நாட்கள் நடக்குது ராஜா அண்ணாமலை மன்றத்தில். அங்கே அந்த பன்னிசை வகுப்புக்கு முன்னால் என்ன பேச சொன்னாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் பேசினேன் நான். அப்போ இந்த எண்ணம் தான் வந்தது. இப்படி வந்து இறைவனை கொஞ்சியவர்கள் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. கொஞ்சி தீர்த்துட்டாங்க. அதான் சொன்னேன், எதுக்கு இந்த தமிழ், எதுக்கு இந்த இசை, எதுக்கு இந்த கவிதைகள் கொடுத்தான்னா அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை. இறைவனுக்கு தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்ளக்கூடிய கண்ணாடி வேற எதுவுமே கிடைக்கல. இதுதான் இந்த தமிழும் இசையும் கவிதையும் தான் அவன் தன்னை தானே தரிசித்து கொண்டு மகிழக்கூடிய கண்ணாடியாக அமைந்திருக்கிறான். அதனால தான் அப்படி அதை கொடுத்துட்டான். அதான் சொன்னேன், நான் எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நீங்களே வச்சுங்க. என்ன ஒரு 400 பேர் இருக்காங்க. இந்த இறைவனுக்கு ஒரே ஒரு பலவீனம் இருக்குது, அதுக்கு பேர் இசைன்னு. வச்சான், எல்லாரும் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று, ஒரு பழம் விதை இல்லாமல் மலைக்கு விழறதில்லை, அது ஒரு வளர்ச்சிக்காக வச்சிருக்கு. அது மாதிரி கம்யூனிஸ்டுக்காரன் சொல்லுவான், கேபிட்டலிசம் தன்னுடைய வீழ்ச்சிக்கான விதையை தெரிந்தே தன்னுள் வைத்திருக்கிறதுனுமா, அப்படி கம்யூனிஸ்டுக்காரர்கள் சொல்லுவார். அது மாதிரி கடவுளுக்கு வந்து அந்த இசை என்ன பலவீனம்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன், வேறு எந்த விதத்துலையும் நம்ம அவனை அடைய முடியாது. நம்ம தவம் பண்ணி எங்கேயாவது அடைய முடியுமா சொல்லுங்கள்? தலைகீழ் நிற்க முடியுமா? தவம் பண்ண முடியுமா? விரதங்கள் அனுஷ்டிக்க முடியுமா? எல்லாம் ஒன்றும் முடியாது. எல்லாம் ஒரு நாள் 2 நாள் இப்படி ஓடும். அதுக்கு பேர் ஆரம்ப சூரத்தனம்னு பேர். புது சைக்கிளை தொடக்கிற மாதிரி, அதோடு சரி 2 நாள் தான், அதுக்கப்புறம் அது அப்படியே நிற்கும். அதெல்லாம் முடியாது. நம்மள ஏதாவது டோன்ட் ட்ரை டு ஆக்ட் வாட் யூ ஆர் நாட்பாங்க. அது மாதிரி தேவையில்லாத முயற்சிகளில் நம்ம ஈடுபடக்கூடாது. ஆனால் இசை அதன் மூலம் அவன் அடையலாம். ஏன் என்று கேட்டால் நேரடியாக அவனிடமிருந்து வந்தது இசை. எல்லா கலைகளும் இசையை நோக்கி ஒசிந்தே இருக்கின்றன. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், ஆல் ஆர்ட்ஸ் டென் டுவர்ட்ஸ் மியூசிக் என்பார்கள். அதுக்கு காரணமும் உண்டு. மியூசிக் வேற, நாத உபாசனை வேற. நல்ல மியூசிஷியன்ஸ்க்கு நாத யோகின்னு பட்டம் கொடுக்குறாங்க. அது தவறு. ஆக்சுவலாக இந்த நாதம் வேற, இந்த பாடுறது வேற. இது ஆகாது. அது நாதம் அது வேற. அது வந்து பிரைமார்டியல் சவுண்ட், அது கேட்கவே முடியாது. அது எப்படி பாட முடியும் நீங்கள்? அதிலிருந்து இந்த இசை எல்லாம் வருகிறது, இந்த சிருஷ்டி அமைப்பு எல்லாமே அதிலிருந்து ஏற்படுகிறது. இப்படி இருக்கிறது உறவு. இப்போ நம்ம உறவுனா என்னன்னு புரிந்து கொண்டோம். படைப்பு என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. மனிதனுடைய உயிர் அதுவே அன்பிலே நெய்யப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு என்பது வெளிப்படுத்துவதன் மூலமே ஒரு மனிதன் அதை உணர முடியும். அன்பில் வந்து கொடுக்கல் வாங்கல் கிடையாது. இது ஒன்று இருக்கு. சரி, நட்பு சொல்லிட்டோம்னா அது புரியும். நட்பு வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை. நண்பர்கள் வருகிறார்கள், போகிறார்கள், இவ்வளோதான். வானம் வந்து நிரம்புமா? வானத்தை நிரப்ப முடியுமோ? முடியாது. இந்த ஹாலை நிரப்பிட்டோம்னா வானத்தை நிரப்பினதா ஆகுமோ? ஆகாது. எப்படி வானத்தை நிரப்ப முடியாது, அது மாதிரி நட்பு என்பது வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை. நண்பர்கள் வருகிறார்கள், போகிறார்கள். அது மாதிரி தான் இந்த உறவு என்பது. அன்பு என்பதில் கொடுக்கல் வாங்கல் நம்ம நினச்சிக்கிறோம், கிடையாது. ஒரு மீன், இன்னொரு மீன், ரெண்டுமே நீரில் தான் வாழுது. நிலத்தில் வாழ முடியுமோ? வாழ முடியாது. ஒரு மீன், நீரிலே வாழும் ஒரு மீன், நீரிலே வாழும் இன்னொரு மீனுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பது, நான் வந்து உனக்கு அன்பு செய்கிறேன், உனக்கு அன்பு கொடுக்கிறேன். நீரிலே வாழும் மீன் நீரை குளிப்பாட்ட, அது அடுத்தது பாருங்க, நீரிலே வாழும் மீன் நீரை குளிப்பாட்ட நீரெடுக்க போதல் நடக்கின்ற காரியமா? காற்றால் இயங்கும் உடல் காற்றுக்கு நன்றி சொல்ல காற்றினை கொண்டு வர கூடுவதும் சாத்தியமா? முடியுமா? முடியாது. We survive in love, we exist in love, we have our beings in love, we move in love, we die in love. அதனால் யாருக்கு அன்பு செய்வது? அப்படி கிடையாது. ஆனால் அந்த அகண்டமான அன்பு நமக்குள்ள ஒரு நியூக்ளியஸாக இருக்கு. அந்த அகண்டத்தை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? இந்த நியூக்ளியஸை வெளிப்படுத்துவதன் மூலம். இவ்வளோதான் என் உறவு.
உயிரே உறவே அவ்வளோதான். இருந்தாலும் தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கிறதுனால தொடர்ந்து பேசுகிறோம். நம்ம இது 4வது நிகழ்ச்சி, நம்முடைய நிகழ்ச்சி. முதல்ல நம்ம யாரை பார்த்தோம்? எந்தையும் தாயும் அப்படின்னு அப்பாவையும் அம்மாவையும் தரிசனம் பண்ணோம். அதற்கு பிறகு உடன் பிறந்த உன்னதங்கள், நம்முடைய அக்கா தங்கை அண்ணா தம்பி, அவங்கள பார்த்தோம். ரொம்ப கலகலன்னு போச்சு அந்த நிகழ்ச்சி. 3வதாக கண்ணான தாத்தா கதை சொல்லும் பாட்டி என்று தாத்தா பாட்டியை பார்த்தோம். 4வது இன்னைக்கு என்ன உறவு பார்க்க போகிறோம்? காதலர்களை பார்க்க போகிறோம். காதல் உறவை பார்க்க போகிறோம். இங்கே வயதானவர்கள் வந்து ஒன்றும் துணுக்குற வேண்டாம். யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் எம்பாரஸ்ட். நான் பேசுகின்ற விதம் வேறு மாதிரி தான் இருக்கும். எப்படிங்கிறத எடுத்துகிட்டு போடுறோம். நீங்கள் வயசானவர் இல்லை விட்டுருங்க. எப்படி ஆரம்பிப்போம்? நம்முடைய சம்பத் சார் வந்திருக்கார். அவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம் நீங்கள் எழுந்து உங்கள் முகத்தை காட்டணும் அவங்களுக்கு. ஆர் சம்பத் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளர். நிறைவாக வந்து ஹிந்து ஆங்கில நாளிதழில் ஓய்வு பெற்றார். ஹி வாஸ் தி சீஃப் ஆஃப் எடிட்டோரியல் பியூரோ ஃபார் தி ஹிந்து இன் விசாகப்பட்டினம். நான் அவர் சேர்ந்து விசாகப்பட்டினத்தில் இருந்தோம். நான் அவரோடு கழித்த நாட்கள், இந்த 20 வருட காலம் விசாகப்பட்டினத்தில் நான் கழித்த நாட்கள் பொன்னான நாட்கள். அவரை விட ஒரு சிறந்த மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. அவர் இங்கே வந்திருக்கிறார். ஐயா உட்காருங்க. அவர் நான் எப்போவும் சொல்லணும், ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் யூ ஆர் அன் ஆட் மேன் இன் அப்படிம்பேன். நார்மலி ஆட் மேன் அவுட். எப்பவும் போய் எங்கேயோ க்யூவில் நின்று ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு வருவார். அது மாதிரி யாரையும் அனுப்பிச்சு எதையும் செய்தது கிடையாது. அவரை பற்றி ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லி ஆகணும். எப்படி சார் நீங்கள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கோபமே வராது? ஐயோ அப்படி இல்லை சார், பயங்கரமாக கோபம் வரும் எனக்கு. பல்லெல்லாம் நரன்னு கடிப்பேன், ஓங்கி டேபிள் அடிப்பேன், அப்படிலாம் இருந்தேன் நான். ஐயோ நீங்களா? நம்பவே முடியலையே சார் உங்களுக்கு. எப்படி நீங்கள் மாறினீங்க பின்ன அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு வாக்கியம் என்னை மாற்றிச்சின்னார். மகாத்மா காந்தியுடைய இது மாதிரி ஒரு மேஜையில் அவர் வச்சுட்டு இருப்பார் ஒரு வாக்கியம். எல்சி பேரிமர்னு நீங்கள் சொன்ன ஞாபகம். எல்சி பேரிமர்னு ஒருத்தருடைய வாக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இஃப் யூ ஆர் ரைட் யூ நீட் நாட் லூஸ் யுவர் டெம்பர், இஃப் யூ ஆர் ராங் யூ ஹவ் நோ ரைட் டு லூஸ் யுவர் டெம்பர். அழகான வாக்கியமாக இருக்கு. இஃப் யூ ஆர் ரைட் யூ நீட் நாட் லூஸ் யுவர் டெம்பர், இஃப் யூ ஆர் ராங் யூ ஹவ் நோ ரைட் டு லூஸ் யுவர் டெம்பர். இந்த வாக்கியத்தை எனக்கு அருளியவர், இந்த உபனிஷத் வாக்கியத்தை அருளியவர் சம்பத் அவர்கள். அவரை பற்றி இன்னொரு முக்கியமான தகவலை வந்து அவருடைய அனுமதி கிடைத்ததாக நான் அனுமானித்து கொண்டு சொல்லணும். ஓகே, ஒரு முறை வந்து அவரும் அவர் மனைவியும் குழந்தைகளோட ஊருக்கு போயிட்டு வரும்போது அவர் வீடு திருடு போச்சு. எல்லாம் சுத்தமாக லூட்டட். யாரும் தெரிஞ்சு வந்தால் செஞ்சுருப்பான் வச்சுங்களேன். அவர் வந்து மகள்கள், சின்ன குழந்தைகள், சின்ன பெண்கள் 2 பேர், அவங்களாம் வளர்ந்து கல்யாணம் ஆனதுக்காக நகைகள்லாம் வச்சுருந்தார். அது சரி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் லாக்கரில் வைக்கலாம்னா அதுக்குள்ளே எவ்ரி திங் வாஸ் கான். எனக்கு ஃபோன் பண்ணுறார் 1989 1990 அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணுறார் சம்பத் சார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆச்சு, என்ன சார் ஆச்சு? இல்லை போயிட்டு வந்தேன்னா திருடு போச்சு, மொத்தமும் போச்சு அப்படின்னாரு. நான் ஒரு மாதிரி இரிட்டேட், என்ன சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அழுதா திருப்பி கொடுத்துருவானா அப்படின்னு கேட்டார். எனக்கு மறக்கவே முடியாது. டீப் இம்பேக்ட் ஆன். அழுதா திருப்பி கொடுத்துருவேனான்னாரு. அப்பேற்பட்ட நான் வந்து எங்கள் சித்தப்பாவாக, என்னுடைய அண்ணனாக மதிக்கின்ற சம்பத் சார் இங்கே வந்திருக்கார். எங்கள் எல்லாருக்கும் சம்பத் சார் அது ஒரு 100 பேர் இப்போ அந்த விசாகப்பட்டினத்தில் அவர் எங்கே போனாலும் அது எல்லோரும், ஒரு கலெக்டர்லேருந்து மினிஸ்டர்லேருந்து யாராக இருந்தாலும் அவ்வளோ மரியாதை செலுத்தக்கூடிய மிகுந்த மரியாதைக்குரியவர், மானஸ்தர். அவ்வளோதான். அப்பழுக்கற்ற ஒரு மனிதர். அவர் இங்கே வந்திருப்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஒரு ரூபா கூட லஞ்சம் கொடுக்காம அந்த பில்டிங் கட்டணும், லைசன்ஸ் எல்லாம் வாங்கினோம். நானும் ஒரு மாதம் போவோம். அதுக்கு என்ன ஒரு விலை எதுக்கும் கொடுத்தாகணும் இல்லை, காக்க வைப்பாங்க. இவங்களுக்கு காக்க வச்சு காய அடிப்போன்ட்டு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு மரத்தடியில் உட்காந்து நான் ஒரு சத்சங்கம் பண்ணிட்டு இருப்போம், ஜாலியாக இலக்கியம் பேசுவோம், கவிதை பேசுவோம், எல்லாம் முடிச்சு ஒரு காஃபி குடிப்போம், திரும்ப போவோம், வருவோம், அவ்வளோதான். அவங்க எங்கள் பொறுமையில் தே ஹேட் டு கம் டவுன். அது மாதிரி இருந்தது. ஸோ அந்த பொன்னான பொழுதுகள் அவர் கூட கிடைக்கக்கூடிய பொன்னான, நான் வந்து அப்போ இருக்கிற மாதிரி அவர் இப்போ இருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்போ இருந்தார். அப்படியே தான் இருந்தார். அவருக்கு வயதே ஆகாது. ஏனென்றால் வாத்சல்ய குணம் இருக்கிறவர்களுக்கு வயதாகாது. முழுக்க வாஞ்சையும் வாத்சல்யமும் நிரம்பி இருக்கின்ற நெஞ்சுடையவர். சரி, இப்போ நம்ம காதலுக்குள்ளே இறங்குவோமா? போலாமா? முதல்ல ஒரு அதிரடி வாக்கியத்தை பார்ப்போமா?
இந்த காதலை பற்றி ஒரு அதிரடி வாக்கியம். அதற்கு சொந்தக்காரர் நம்முடைய ஜெயகாந்தன். என்ன சொல்றார் ஜெயகாந்தன்? காதல் என்பது மிகவும் அற்பமானது, அது தோன்றுவதற்கும் அழிவதற்கும் அற்ப காரணங்களே போதும். வாட் an audacious statement பாருங்கள. இன்னொரு முறை சொல்கிறேன். காதல் என்பது மிகவும் அற்பமானது, அது தோன்றுவதற்கும் அழிவதற்கும் அற்ப காரணங்களே போதும். ஏன் இப்படி சொன்னார்? எப்பொழுதும் காதல் வயப்பட்டிருந்தவர் தான் ஜெயகாந்தன், நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அந்த இப்போ அன்பு பார்க்கும், அன்பு தானே காதல், அன்பு தானே பக்தி, அன்பு தானே நட்பு, அன்பு தானே நேசம், இல்லையா? எல்லாமே அன்பினுடைய ஆதாரம் தானே. அதுக்கு இன்னொரு பேர் காதல், அவ்வளோதான் சொல்கிறோம். இது ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவுன்னு வரும்பொழுது இது காதல் என்று குறிப்பிடுகிறோம், வேற எதுவும் பெருசாக குறிப்பிடுறதில்லை நம்ம. ஜெயகாந்தன் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும் பொழுது, பெரும்பாலும் இந்த ஆணும் பெண்ணும் காதலிப்பதாக அந்த ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது அப்படி இவர்கள் நினைத்து கொள்ளுகிறார்களே தவிர அப்படி இல்லைங்கிறதுனால சொல்கிறார். பெரும்பாலான இதில் அவர்களுக்கு வந்து இந்த திரைப்படங்களினுடைய தாக்கம், இந்த படித்த கதைகளினுடைய பாதிப்பு, அப்புறம் ஹார்மோன்கள் வாசிக்கின்ற ஹார்மோனியம், இதனால் இதெல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாகி அவர்களுக்கு புரியவில்லை. இது என்ன, அது இங்கிலீஷ்கார இன்ஃபாச்சுவேஷன் சொல்லிட்டு போயிடுவான். அது நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. அது விடலை காதல்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி தேதியில் விடலை காதலுக்கு வயசும் சொல்ல முடியறதில்லை, இல்லையா? பிகாஸ் சம் பீப்புள் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, சம் பீப்புள் ஆர் born senile, some die juvenile, all the rest are adolescents. அந்த மாதிரி அப்படி இருக்கு. அதனால் அது குறிப்பிட்டு சொல்ல முடியல. அதாவது இவர்களுக்கு என்ன ஈர்ப்புன்னு, எதனால் தான் ஒருவர்பால் ஒருவர் ஈர்க்கப்பட்டோம் என்று அவர்களுக்கு புரிவதில்லை. அப்போது ஜெயகாந்தன் என்ன கருதுகிறார்? மத்தாப்பு மாதிரி அப்படி எரிஞ்சு விழுவது வந்து ஒரு நல்ல உறவாக இருக்க முடியாதுங்கிறார். வாஸ்தவம் தான். மத்தாப்புகள் மாதிரி அப்படி அப்படியோ ஆஹா பரபரன்ட்டு ஒரே இது அதோடு அது ஆரோகணத்துக்கு முன்னாலேயே அவரோகணம் காணாமல் போகுது. சரிதானா பாஷை? சரி. ஆரோகணம் வரத்துக்கு முன்னாலேயே அவரோகணம் காணாமல் போகுது. அது மாதிரி அதுக்கு மூச்சு இல்லாத போகிறது. அது எப்படி நல்ல சங்கீதமாகும்? அதே மாதிரி இது எப்படி நல்ல உறவாகும்? இதனால் ஜெயகாந்தன் அப்படி கருதி இருக்கலாம். இன்னொன்று, ஒன்று இனம் தெரியாத ஈர்ப்பு, இரண்டாவது அதீதமான கற்பனைகளில் அறிவின் மூழ்கடிப்பு. ஓவராக கற்பனை பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இன்ஃபேச்சுவேஷனில் விடலை காதல் ஈடுபட்டவர்களுக்குடைய கற்பனை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னே தெரியாது அவங்களுக்கு நோ சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. தான் எந்த குடும்பத்தில் இருக்கிறோம், எந்த சூழலில் இருக்கிறோம், நம்ம அப்பா வருமானம் என்ன, நம்முடைய குலம் என்ன, இனம் என்ன, எந்த விதமான ஒரு டச் வித் ரியாலிட்டி இருக்காது. அது நம்ம அடிக்கடி பல இடங்களில் பார்க்கக்கூடிய ஒன்று தான். அப்புறம் அது எங்கேயோ ஒரு அடிபட்டால் டக்குன்னு காணாமல் போயிடும். அது எப்படி ஒரு உறவு அப்படி காணாமல் போகும்? அது எப்படி ஒரு காணாமல் போகும் சொல்லுங்கள்? ஏதோ ஒரு சின்ன ஒரு ஜோல்ட் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அது மறந்தே போயிடும். அது எப்படி உறவாகும்? அதுவும் ஒரு காரணம் ஜெயகாந்தன் அப்படி சொல்வதற்காக என்று வைத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, அகம் முழுதும் பகலும் இரவும் ஆக்கிரமிப்பு. இது ஒன்று சொல்லலாம். அகம் முழுதும் பகலும் இரவும் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது. அதாவது சரியான பதத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து காதலர்கள் கதைகளை பற்றி பேச போவதில்லை. நான் ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் இலக்கியத்தினுடைய துணை கொண்டு போகலாம். நம்ம அகமும் புறமும் வாங்களேன். சில இளைஞர்கள் மேடைக்கு வரலாம், கீழே உட்காரக்கூடியவர்கள் யாராவது இருக்கீங்கன்னா மேடைக்கு வரலாம். இன்னும் கொஞ்சம் நாற்காலிகள் போடலாம். சத்யா? சரி சரி. சரி. அன்பு அதனுடைய ஒரு பரிமாணம் காதல். அது ஆரம்பிக்கும் பொழுது வெறும் உணர்ச்சி தான். லவ் இஸ் அ மியர் இமோஷன் டு ஸ்டார்ட் வித். ஆனால் அது வளர வளர, அது பெருக பெருக அது வெறும் உணர்ச்சியாக நின்று விடுவதில்லை, நின்று விடக்கூடாது.
வெறும் உணர்ச்சியாக நின்றுவிட்டால் அது மனம் சார்ந்த, உடல் சார்ந்த ஒரு ஆக்கிரமிப்பாக, ஒரு பாதிப்பாக இருந்து தளர்த்தும், அதுவும் தளர்ந்து போகும். அப்படி இல்லாதது தான் நீடித்து நிற்கின்ற ஒன்று தான். உணர்வாக இருக்கணும், உணர்ச்சியாக இருப்பதுக்கு பதிலாக உணர்வாக இருக்கணும். பிரக்ஞை, கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். இமோஷன் மட்டுமா இருக்கக்கூடாது. உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நான், இது வெறும் உணர்ச்சியாக நின்று விடக்கூடாது. அதனால தான் ஜெயகாந்தன் இப்படி ஒரு அடாவடியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அற்பமானது தோன்றுவதற்கும் அழிவதற்கும் அற்ப காரணங்களே, அற்ப காரணங்களாக தோன்றி அற்ப காரணங்களே முடிகிறது. இது இன்னொன்று ஒரு லட்சணம் அவங்க கிட்ட பார்க்கலாம். ஒரு பேயின் வாயில் விழுந்ததைப் போல ஒரு பேந்த முழித்து கொண்டிருப்பது. அது ஒன்று எல்லாம் அடே என்னடா பேஸ்தடித்த மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அருமையாக, இதெல்லாம் ஒரு அகராதி போடணும், இதுக்கு தொகுத்து அகராதி போடணும். கீராஜ நாராயணன் வசவுக்கெல்லாம் போட்டார். அது மாதிரி அப்படியே பேந்த முழிக்கிறது. எங்கள் ஊர் பாஷையில் சொன்னி இல்லை எப்போவும் மோட்டு வலையை பார்த்துட்டு நிற்க அப்படிம்பாங்க. என்ன மோட்டு வலையை பார்த்து முடிச்சுட்டே கிடக்க அப்படிம்பாங்க திருநெல்வேலியில். அது மாதிரி மோட்டு வலை ரொம்ப அழகாக இருக்குது அந்த சொல்ல. இதெல்லாம் வேலைக்காகாது. அதாவது எது நமக்கு நிதர்சனத்திலிருந்து நம்மை விலக்குகிறதோ அது சரிப்படாது. அதுதான் பார்க்கணும். ஆனால் இது அப்புறம்தான் தோணுது. அந்த தேதியில் அது புரியாது. அந்த தேதியில் அது நடக்கும் பொழுது புரியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பார்க்கும் பொழுது, பின்னோக்கி பார்க்கும் பொழுது அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ நம்ம புரிந்து கொண்டோமானால் நம்முடைய குழந்தைகள் அவர்களும் இந்த உணர்ச்சிகள் அப்படி கடந்து போகும் பொழுது அவரிடம் கோபப்படுவதற்கு பதில், கடுமையாக இருப்பதற்கு பதில், வில் பி மோர் அண்டர்ஸ்டாண்டிங், எம்பத்தட்டிக் மாதிரி. சிம்பத்தி தேவையில்லை, எம்பத்தட்டிக் அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் இதில் அதீதமான கற்பனைகளில் அறிவினுடைய மூழ்கடிப்பு, அகம் முழுதும் பகலும் இரவும் ஆக்கிரமிப்பு, பேயின் வாயில் விழுந்ததைப் போல் பேந்த முழிப்பு. இது மூணும் இனம் புரியாத ஈர்ப்பு. இந்த நான்கும் இந்த இன்ஃபாச்சுவேஷன் லெவலில் மட்டுமே இருக்கக்கூடிய காதலுடைய அம்சங்களாக இருக்கிறது. சரி, காதலுக்கு சரி, அதுக்கு அடுத்து ஒரு கட்டம் வருது. ஒரு நல்ல காதல். எத்தனையோ காதலர்களை பார்க்குறோம், அவங்க திருமணம் பண்ணி பல ஆண்டுகள் நல்ல சௌக்கியமாக வாழறாங்க. வெரி கம்பேட்டிபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழுகிறார்கள். அவர்களையும் பார்க்குறோம். அவர்களுடைய காதல் எப்படிப்பட்டதாக இருக்குது. சில சமயம் அந்த காதல் கல்யாணத்தில் முடிவதில்லை. அதற்கு அவர்கள் காரணமாகவும் இல்லை. இது சூழ்நிலைகள் காரணமாக அந்த காதல் கல்யாணத்தில் முடியாமல் இருக்கிறது. பிற்பாடு அவர்கள் சந்திக்கக்கூட நேரிடுகிறது. அவர் சந்திக்கும் பொழுது அவர்கள் கடைப்பிடிக்கின்ற நாகரிகம், ஒருவர் மேல் ஒருவர் காட்டுகின்ற மரியாதை, உறவு இல்லாமல் செலுத்துகின்ற ஒரு அக்கறை எனக்கு ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. அது மாதிரி நிறைய பேரை நான் சந்தித்திருக்கிறேன். இப்படி ஒரு சிச்சுவேஷனை கண்ணதாசனுக்கு கொடுக்குறாங்க. ஒரு காதலன் காதலி, இன்னொரு காதலன் காதலி. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு அவளோட கல்யாணம் ஆகலை, அவனுக்கு இவனுக்கும் கல்யாணம் ஆகலை. ஏதோ காரணம் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் இந்த காதலனுக்கும் அந்த காதலிக்கு கல்யாணம் ஆகுது, அந்த காதலனுக்கும் இந்த காதலிக்கு கல்யாணம் ஆகுது. ஒரு நாள் அவங்க 4 பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. 4 பேர் சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல. எப்படி இருக்கும்? 4 பேருக்கு ஒருத்தர் தெரியும். முதல் முறையாக சந்திக்கிறார்கள். அப்படி அதை சொல்லி முடிக்கும் பொழுது அந்த மியூசிக் டைரக்டர் பேர் என்ன, சந்திரபோஸ், அவர் சொல்லி முடிக்கும் பொழுதே கண்ணதாசன் பல்லவி சொல்கிறார், ரகசியம் என்பது மனதில் இருந்தால் ராத்திரி பகலேது. ரகசியம் என்பது மனதில் இருந்தால் ராத்திரி பகலேது, நால்வரின் பயணம் நால்வகை பாதையில் போகின்ற போது நிம்மதி ஏது என்றார். அப்படி முடிக்கிறார். இது மாதிரி சொல்லுது முடிகிறது பார்க்கிறோம். ரொம்ப மரியாதையும் நாகரிகமும் கலந்து தங்களை நடத்தி கொள்கிறார்கள். அவர்களே நம்ம அதிகமாக பார்க்க. வாங்க, இங்கே ஒரு சீட் இருக்கு, வாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சாரியும் வேண்டாம், வாங்க. வந்ததுக்கெல்லாம் நீங்கள் வருந்தக்கூடாது, சந்தோஷமாக வரணும். ஏன் தெரியுமா மக்கள் வராங்க இப்போது என்னுடைய கூட்டத்துக்கு? நான் பலமாக சில அறிவிப்புகள் சொன்னேன் அவங்களுக்கு. யார் எப்போ வேணால் எழுந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பாடான்ட்டு உட்காந்துக்கிறேன். நீங்கள் இங்கே வந்ததுனாலே என் பேச்சை கேட்க வந்தீங்கன்னு நான் நம்புற அளவுக்கு முட்டாள் இல்லை. ஒரு ஏசி இருக்குது, சம்மர் டயத்தில் உட்காரலாம், கொஞ்சம் கொறிக்கலாம், கொஞ்சம் ஏதாவது தண்ணி குடிக்கலாம். அப்புறம் அப்படி டெலிஃபோன் வந்த மாதிரி பாவனையெல்லாம் காட்டுவானே, சாதாரணமாக எழுந்து போகலாம். யூ கேன் வாக் டியூரிங் தி மிடில் ஆஃப் த சென்டென்ஸ், ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு. அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஒரு 4-5 பேரை எதிர்பார்க்கலாம். அப்படி போகுது. சரி, அப்போது ரகசியம் என்பது மனதில் இருந்தால் ராத்திரி பகலேது,
நால்வரின் பயணம் நால்வகை பாதையில் போகின்ற போது நிம்மதி ஏது அப்படின்ட்டு அந்த பாட்டு போகிறது. இப்போ அப்படியும் சில உறவுகள் அமைகின்றன காதலில். நான் சொல்கிறது அடுத்த ஸ்டேஜ், இன்ஃபேச்சுவேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு நல்ல ஒரு நேர்மையான காதல், உண்மையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு. அது எப்படி இருக்குன்னா, அவர்கள் வந்து ரொம்ப ரகசியமாக இருக்கார்கள். அந்த காதலனும் காதலியும் ரொம்ப ரகசியமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்ள தவறிய ஒரு செய்தி, அது ஊரறிந்த ரகசியம் என்பது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அவர் தெரியாது யாருக்குன்ட்டு, ஆனால் எல்லாருக்கும் அது தெரியும். அப்படித்தான் யார் நேரடியாக வந்து கேட்பதில்லை, நண்பர்களை தவிர நேரடியாக யாரும் கேட்பதில்லை. ஊரறிந்த ரகசியமாக இருக்கிறது. ஏன் அது முதல்ல வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. when you try to be subtle you become obvious. அதுதான் வாழ்க்கையில் சட்டில்ட்டிக்கும் ஆண்களுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. The more you have to be transparent, but if you make an attempt to become transparent you become obvious. ரொம்ப வித்தியாசம் இருக்குது டு பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் டு பி ஆப்வியஸ், இல்லையா? அது மாதிரி ஆகிறது. சரி, வராங்க. அடுத்தது என்ன அவங்க லட்சணங்கள் பார்க்கும்போது, வெறித்த பார்வையில் விம்மும் கனவுகள்னு போட்டேன் நான். வெறித்த பார்வையில் விம்மும் கனவுகள், எப்பொழுதும் ஒரு கனவில் லயித்திருக்கிற மாதிரியே அவர்கள் இருப்பார்கள். அப்படி கூப்பிட்டா டக்குன்னு என்னன்னு கேட்க மாட்டான். அது மாதிரி அம்மா வந்து காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான்னா டக்குன்னு எடுக்க மாட்டான், போம்மா அப்படிம்பான். 4 வாட்டி சொல்லணும். அது மாதிரி சில நேரம் அவள் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் வரக்கூடிய நேரமாக இருந்தால், அம்மா நான் போய் காய் வாங்கிட்டு வரேன்மா. அவனே இன்னும் இது சரியில்லையே, இந்த முரண்பாடு எங்கே இடிக்கிறது அப்படின்ட்டு அம்மாவுக்கு புரிஞ்சிடும், இல்லையா? இது மாதிரி வெறித்த பார்வையில் விம்மும் கனவுகள் என்று அதை சொல்லலாம். இந்த காதலனும் காதலியும் சந்திக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறார்கள், அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது நான் எப்பவும் சொல்வேன், சேர்ந்து இருக்கும் பொழுது, இங்கே வாங்க சார் இடம் இருக்கு வாங்க, சேர்ந்து இருக்கும் பொழுது சேர்ந்து இருக்கின்ற இன்பத்தை அனுபவிக்காமல் பிரிந்து விடுவோமோ என்று அஞ்சிச்சாவது, இது அவர்களுடைய இயல்பாக இருக்கிறது. வாங்க, சேர்ந்து இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கலாம்ல, அது இருக்க விடாது. சந்திக்கும் பொழுது இனிமேல் நம்ம எப்போ சந்திப்போமோ அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதான் சந்திச்சிட்டியா, இந்த 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நிம்மதியாக இருக்கலாம்ல, அது இருக்க மாட்டார். சில பேர் தில் பி ஸோ நர்வஸ். இல்லை, அப்போ ஒரு காதலன் காதலி பேசக்கூடிய பாஷையே இருக்காது அங்கே. வேர்க்கடலையை பற்றி, இந்திய ஜனநாயகத்தை பற்றி, எலெக்ஷனில் நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இப்படிலாம் போய் வேஸ்ட் ஆகும். நிறைய பார்க்க நர்வஸ்னஸ். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேனலில் நான் இருக்கும் பொழுது ஒருத்தட்ட பேரை கேட்டால் வாட்ஸ் யுவர் நேம் அப்படி கேட்கணும், ஏதோ ஒன்று அப்படின்னா ராமசாமின்மா. ஏன் அதுக்கு அவ்வளோ கோபம், ஏன் இவ்வளோ கோபமாக சொல்கிறான்னு பார்த்தா அவன் நர்வஸ், ஸோ நர்வஸ். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அரித்துப்போம். அது மாதிரி பதில் இருக்கும். ஸோ இந்த காதலர்களும் இப்படி இருக்காங்க. இந்த இங்கிலீஷ்காரர் சொல்கிற மாதிரி தி ஸ்பெண்ட் என்டையர் டைம் இன் ஸ்வீட் நத்திங்ஸ்பா. நம்ம இந்த ஸ்வீட் நத்திங்ஸ்லாம் அந்த உதாரணம் நமக்கு அந்த மாதிரி பாஷையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். உப்புச்சப்பில்லாத பேச்சு, இப்படி தான் நேரடியாக வந்துடுவோம். அதை ஒத்துக்க மாட்டாங்க. இதை நம்ம பார்ப்போமே, எப்படி இருக்குது தெரியுமா? பொழிய ஆரம்பித்தால் நிறுத்தவே தெரியாமல் கொட்டி கொண்டிருக்கிறது மழை. இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க சார், வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. இவங்கள்ட்ட சீன் அப்படியே ஒரு சின்ன கவிதையில் படம் பிடிக்கிறேன். பொழிய ஆரம்பித்தால் நிறுத்தவே தெரியாமல் கொட்டி கொண்டிருக்கிறது மழை. ஆற்றங்கரை அரச மரத்தில் 1000-10,000 இலைகள், ஒவ்வொன்றும் ஒன்றினிடத்தில் ஓயாமல் ரகசியம் பேசி வீசப்படுகிறதாம் காற்று. காற்றுக்கு இது எப்படி வரும்? ஆற்றங்கரையில் அரச மரத்தில் 1000-10,000 இலைகள், ஒவ்வொன்றும் ஒன்றினிடத்தில் ஓயாமல் ரகசியம் பேசி வீசப்படுகிறதாம் காற்று. நாகர்கோயில் மணிக்கூண்டில் இருந்து நேரெதிரே பார்த்தால், இங்கே யாராவது நாகர்கோயில் தெரியுமா? அப்போ தெரியுமா சொல்லலாம். நாகர்கோயில் மணிக்கூண்டில் இருந்து நேரெதிரே பார்த்தால் நீல மலைகளின் மௌனம் அவிழ்ந்தது போல் செல்லுவதே தெரியாமல் மளமளவென்று வந்து கொண்டே இருக்கிறது காற்று. யாருக்கானோ செல்லுவதே தெரியாமல் மளமளவென்று வந்து கொண்டே இருக்கிறது காற்று. எங்கிருந்து இப்படி தான் இருக்கு காற்று, இப்படி தான் இருக்கு மழை, எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. எங்கிருந்து என்று தெரியாமல், எங்கு என்று புரியாமல், அப்படி என்னதான் பேசிக்கொண்டிருப்பார்களோ அவனும் அவளும். எங்கிருந்து என்று தெரியாமல், எங்கு என்றும் புரியாமல், அப்படி என்னதான் பேசிக்கொண்டிருப்பார்களோ அவனும் அவளும்.
பாஷையெல்லாம் காலியாகி போய் கவிதையெல்லாம் ஆளை விடு என்று களைத்த பின்னும், பாஷையெல்லாம் காலியாகி போய் கவிதையெல்லாம் ஆளை விடு என்று களைத்த பின்னும் பேசிக்கொண்டே இருப்பதற்கு ஏதேனும் இருந்து கொண்டே இருக்குமோ? கண்களை கண்கள் கவ்வியபடி கட்டிப் பனியாய் உருகியபடி, கண்களை கண்கள் கவ்வியபடி கட்டிப் பனியாய் உருகியபடி உருகி கரையவே உருவெடுத்தவர்கள் போல் அவளும் அவனும் இன்னும் எத்தனை நேரம்தான் அந்த ஆறிப்போன பாழுங்காப்பியை உறிஞ்சுவதாகவும் ரசிப்பதாகவும் உட்கார்ந்து பேசுவார்கள். ஒரு நாள் அவனுக்கு தோன்றிவிட்டது தான் தான் ரொம்பவும் பேசுவதாக. அவன் நினச்சிக்கிட்டான். ஒரு நாள் அவனுக்கு தோன்றிவிட்டது தான் தான் ரொம்பவும் பேசுவதாக. நாணத்தால் அவன் சாம்பத் துவங்கியது அந்த பட்டாம்பூச்சி கண்களில் படாமல் இல்லை. இவனுடைய விரலின் முனை இவளுடைய நிழலை கூட தீண்டாது போனாலும் எப்போதும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கும் இதய கோப்பைகளை இவர்கள் மாறி மாறி அருந்தி கொண்டிருப்பார்கள். இவனுடைய விரலின் முனை இவளுடைய நிழலை கூட தீண்டாது போனாலும் எப்போதும் நிரம்பிக் கொண்டிருக்கும் இதய கோப்பைகளை இவர்கள் மாறி மாறி அருந்தி கொண்டிருப்பார்கள் என்று அவர்களுக்காக மட்டும் அசரீரி சொன்னது. அவன் பேச்சை நிறுத்திவிட்டான், அவள் அவனை நிறுத்தவில்லை. அவன் பேச்சை நிறுத்திவிட்டான், அவள் அவனை நிறுத்தவில்லை. கால்கள் அவனை வீட்டுக்கும் சிறகுகள் அவளை கூட்டுக்கும் கூட்டிச் சென்றன. எல்லாரும் கால்கள் அவனை வீட்டுக்கும் சிறகுகள் அவளை கூட்டுக்கும் கூட்டிச் சென்றன. மறுநாள் காலை அவன் வீட்டு மணி ஒலித்தது. வாசலில் படபடத்து நிற்கிறது பட்டாம்பூச்சி பெட்டியோடு. இதான் காலம் இருக்கா? இப்ப நேரா அடுத்த பரிமாணத்துக்கு போலாமா? பாரதியார் இந்த காதலை ஆதரிக்கிறார். இந்த மாதிரி இதயத்தினுடைய கோப்பைகளை பரிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது நான் கம்பனிலிருந்து வந்த காட்சி. கம்பனுக்கு வரும்போது அதை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். பாரதியார் என்ன சொல்றாரு? அப்படிலாம் சொல்லலை. நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பர். காவியத்தில் காதலும் போது எல்லாம் நம்ம வீட்டில் எல்லாரும் ஆஹா என்னமா இருக்குது அப்படிமா. நாடகத்தை பார்க்கும்போது அப்போ சினிமா இல்லை, அதனால் இப்போ அதையும் சொல்லியிருப்பார். நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பார். ஊடகத்தே வீட்டிலுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார். பாடை கட்டி அதை கொல்ல வழி செய்கின்றார். பாரினிலே காதல் என்னும் பயிரை மாய்க்க மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து முறை தவறி இடர் எய்தி கெடுகின்றாரே அப்படிங்கிறார் பாரதியார். இவருடைய காதல் எப்படிப்பட்டது? பாரதியாருடைய காதல் விசித்திரமானது, விபரீதமானதும் கூட. ஒன்று பிள்ளை காதல் சொல்வார். அவருக்கு 9 வயசு இருக்கும் பொழுது ஒரு 7 வயது பெண்ணுறுத்தி, அவ பராசக்தி தான். திலகமிட்டனள் செய்கை அழிந்தனன்கிறானே சுயசரிதையில், அவதான். அவ கூட இருப்பார். அவர் என்ன சொல்றார் அப்போ? வயது முற்றிய பின்னொரு காதலே மாசுடைத்தது தெய்வீகம் அன்று காண்கிறார். இந்த சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய இந்த ஸ்நேகம்தான் உண்மையான காதல் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி காதலினால் மானுடர்க்கு கலவி உண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும். காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்ப முதற் கலைகள் உண்டாம். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. ஜெயகாந்தனுக்கு நேர் எதிராக வர்றதில்லை. ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அக்தன்றோ இவ்வுலக தலைமை இன்பம்ங்கிறார். இந்த உலகத்தினுடைய தலைமை இன்பம் காதல் என்பது பாரதியாருடைய கொள்கையாக இருக்கிறது, கூவுதலாக இருக்கிறது. காதல் வயப்பட்டவன் எப்படி இருப்பான்? அதுவும் பாரதியாரே நமக்கு சொல்லுகிறார். குயில் பாட்டில் கண்டதொரு காட்சி கனவு நனவு என்று அறியேன். அவளை பார்த்த பிறகு கண்டதொரு காட்சி கனவு நனவு என்று அறியேன், எண்ணுதலும் செய்யேன். திங்கிங்கே இல்லையா? எண்ணுதலும் செய்யேன். 20 பேய் கொண்டவன் போல், ஒரு பேய் பார்த்தாங்க, 20 பேய் கொண்டவன் போல் கண்ணும் முகமும் களியேறி காமனார் அம்பு நுனிகள் அகத்தே அமிழ்ந்திருக்க
இந்த குயில் கொம்பு குயில் உருவம் கோடி பல கோடியாய் ஒன்றே யாதுமாய் உலகமெல்லாம் தோற்றமுற சென்றே மனை போந்து சித்தன் தனதின்றி நாளொன்று போவதற்கு நான் பட்ட பாடு நாளொன்று போவதற்கு நான் பட்ட பாடனைத்தும் தாளம்படுமோ தரிபடுமோ யார் படுவா இருக்கிறார் பாரதியார். எப்படி சொல்றாரு பாருங்க. கண்ணன் பாட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை விட காதல் அழகை பார்க்க முடியாது, அதை விட மகத்தான காதல் நீங்கள் பார்க்க முடியாது. பராசக்தியே அவர் பராசக்தி பாடல்களை எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் காதலை பார்க்கலாம். காளியை காதலித்தேன் பார், எவனா சொல்லுவானா, பயப்படுவான்ல. காளி மீது 3 காதல்னு எழுதுறார். காளி மீது காதல் பார், சரஸ்வதி மீது காதல், லக்ஷ்மி மீது காதல். இப்படி சொல்லவே கூச்சப்படுவோம் நாம். எனக்கு கூச்சம் கிடையாது. ஏன் காரணம் தெரியுமா? நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது, 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படிக்கும் பொழுது இந்த குரோம்பேட்டில் வெங்கடேஸ்வரா ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு ஒன்று இருந்தது. ஒரு ராமர் கோயிலுக்கு பக்கத்து அதில் ஒட்டி இருக்கும், கூரை போட்டு தான் இருக்கும். அது நம்ம வானம் பார்த்துக்கொண்டே படிக்கலாம், வகுப்பு அந்த மாதிரி இருக்கும். மழை பெஞ்சா ரொம்ப சந்தோஷம், உடனே லீவு தான். ஒரு வகுப்புக்கும் இன்னொரு வகுப்புக்கும் வந்து டிமார்க்கேஷன் வந்து ஒரு சின்ன வாய்க்கால் இருக்கும், அவ்வளோதான். தகரத்தில் எல்லாம் அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க. மழை பெஞ்சால் தண்ணி அப்படி வரும் அதில். அது போகிறது பார்க்க சந்தோஷமாக இருக்கும். சரசரன்னு நோட் புக்கு கிழித்து அந்த கப்பல் விடுவோம். அப்போ செம்மையாக வாங்குவோம். அதுக்கு பெரும்பால மேரி டீச்சர்னு ஒரு டீச்சர் குடலை கிள்ளி விட்டு, அதனால தான் எனக்கு வயிறே கெட்டு போச்சு இன்னி வரைக்கும் மாதிரி சொல்லலாம். அப்படிலாம் இருக்கும். ஆனால் கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த ஐயாவுடைய பேர் எனக்கு ஞாபகம் இருக்கும். அவருக்கு அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர். அவர் பார்த்தாலே பயப்படுவோம் நாங்கள். நல்ல பெரிய குரல் அவருக்கு. அவர் 3ஆம் கிளாஸு படிக்கும்போது எங்களுக்கு வந்து, டேய் நான் சொல்வதற்கு பொருள் சொல்லுனார். காதலித்து என்ன பொருள்னு என்னத்த சொல்லுவோம் நாங்கள் 3ஆம் கிளாஸ் படிக்கிறோம். புப்புன்னு சிரிக்கிறோம், பயப்படுறோம். சிரிச்சா அடிப்பார் இவருன்ட்டு. சரியா வாங்கிக்கடா, காதலித்து என்றால் அன்பு கொண்டு என்று பொருள். இல்லைங்க, இவ்வளோ வருஷம் ஆச்சு. நான் சொல்கிறது எப்போ கிமு, இப்போ கிபியில் நிற்கிறேன். 3ஆம் கிளாஸில் அவர் சொன்ன அந்த வாசகம் எனக்கு இன்றைக்கி துணை வருகிறது, இந்த வரைக்கும் எனக்கு துணை வருகிறது. அதனால் பாரதியார் வந்து காளி மீது நான் காதல் கொண்டேன் என்பது எனக்கு அது கூச்சமாக படல. அது விகல்பமாகவோ விபரீதமாகவோ எனக்கு தெரியல. அவன் என்ன சொல்ல வருகிறான்ட்டு எனக்கு புரியுது. அதை என்னால் விளக்க முடியாமல் போனாலும், அதை என்னால் விளக்க முடியாது போனாலும், என்னால் பேயவள் கான் எங்கள் அன்னைன்னு சொல்லும்போது எனக்கு புரியுது. இல்லை, அம்மாவை பேய் நீ அவனாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுவானா இன்னொருத்தருக்கு. எங்கள் அம்மா யார் தெரியுமா? பேய். அது மட்டும் இல்லை, ரொம்ப பைத்தியம் வேறு அவளுக்கு. பேயவள் கான் எங்கள் அன்னை பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை காயழல் ஏந்திய பித்தன் தன்னை காதலிப்பாள் எங்கள் அன்னைங்கிறான். இப்படி யாரும் அம்மா அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதான் நான் படித்தது இல்லைங்க. அது மாதிரி இருப்பான். இது எதுவுமே எனக்கு விபரீதமாகவோ விகல்பமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அணிசேய் காவியம் 1000 கற்கினும் வாழ்ந்திருக்கும் கவி உள்ளம் தேர்கிறார்மா. கவி உள்ளம் காணணும். கவி உள்ளம் கண்டால் புரியுது. அது பிற்பாடு வரும்பொழுது நம்ம விளக்கலாம். இப்போது கம்பன்கிட்ட நம்ம நுழைவாயிலில் போகிறோம். ராமனும் சீதையும் சந்தித்த அந்த காட்சியை சொல்லும் பொழுது எனக்கு காதல்னா என்னன்னு அப்போ தான் நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம ஐயன், நம்ம அம்மா, அவங்க 2 பேரும் சந்திச்சப்போ நம்ம கேட்போம்ல, அம்மா அப்பாவும் அப்புறமா வயசான அப்புறம் கேட்போம், நீங்கள் என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் 2 வழியும். அப்போது அவ்வளோ வயசான அப்புறமும் 2 பேருக்கும் ஒரு வெக்கம் வரும். எப்படி சொல்லு விவரம்லாம் சொல்லுன்னு சொல்லி கேட்போம். அவன் வந்து அப்பா எப்பவும் மாட்டிக்குவார் இல்லையா? அப்பா வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லி தப்பித்ததா எந்த குடும்பத்துலேயும் வரலாறு கிடையாது இல்லைங்களா? பார் கை தட்டுறாங்க பார். அது கூட தைரியமாக தட்டுற, பயந்து போய் தட்டுறாங்க. என்ன தெரியுமா, ஒரு நல்ல காதலினுடைய, ஒரு நல்ல உறவினுடைய லட்சணம் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம சந்தித்து உறவு நேர்ந்தது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை, ஏற்கனவே உறவு கொண்டிருந்தோம், அதனால் இன்றைக்கு சந்திக்கிறோம்னு புரிந்து கொள்கிறோம். We were together earlier, that is why we have met today, we meet today அப்படின்னு புரிந்து கொள்ள வைப்பது தான் நல்ல உறவு, உண்மையான உறவு, ஆழமான உறவு. அதுதான் உண்மையான காதல். இப்படித்தான் ராமருக்கும் சீதைக்கும் நேர்ந்ததுன்ட்டு கம்பர் எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு? மருங்கிலா நங்கையும், இடுப்புங்கிறது கிடையாது அவளுக்கு, மருங்கிலா நங்கையும் வசை இல் ஐயனும், எந்த விதமான குற்றமும் இல்லாதவன் ராமபிரான் என்கின்ற ஐயன். மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். சுலபமாக புரியுது இல்லை? எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னால் எழுதப்பட்ட கவிதை நம்ம புரியுது பாருங்க. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி, எங்க பார்க்கடல்ல கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய்
பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. என்ன வார்த்தைங்க. திருமாலும் திருமகளும் அந்த பார்க்கடல்ல, அந்த கருங்கடல் ஏன் சொன்னான்னா, பார்க்கடல் தான் ஏன் கருங்கடல்னா, இவன் அப்படி நம்ம நம்ம கருப்பழகம் கள்ளழகம் அங்கே படுத்ததுனால அது அந்த அந்த நிறத்தை அது வாங்கி கொள்கிறது இல்லையா. அது இன்னும் பொருளாக இருக்குது. ஆழ்வார்கள் விரித்து சொல்லும்போது அதை படிக்கும்போது பரவசமாக இருக்குது. இன்னொரு நாள் அதை பார்த்துக்கலாம். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி நிறுத்திருக்கலாம் கம்பன். கலவி நீங்கி போய்னா எங்கே போய்? பூமிக்கு போய். எங்கேயோ போய் பிரிந்தவர் கூடில் பேசல் வேண்டுமோ. இந்த கண்ணதாசன் அப்படியே வாங்கிப்பார். அது பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போதில் என்ன சொல்வீங்க? அழுதால் கொஞ்சம் நிம்மதிமா. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போதில் அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதின்னு பாலும் பழுவம் படத்தில் பாட்டு வரும். அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போது ஏற்கனவே ஒன்றாக இருந்தவர்கள் ஏதோ காரணத்தினால் பிரிந்து இன்றைக்கு ஏதோ காரணத்தினால் சந்திக்கிறோம் என்பது புரிந்து கொள்வது உண்மையான காதலாக பரிமளிக்கிறது, உண்மையான உறவாக நிலைத்து நிற்கிறது. இப்படி பார்க்கணும். சத்யா, உங்களுக்கு சேர் போடணும் கண்ணா. இங்கே வந்துருங்க, அம்மா வந்திருக்காங்க. வா, நீ எப்படி இங்கே வர வேண்டியது தானே. அச்சா, அப்போ ஏற்கனவே சந்தித்து ஏதோ காரணத்தினால் பிரிந்து மீண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேர்பவர்கள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த பாரதியாரை பார்த்தோம், கம்பனை பார்த்தோம். அப்படியே நீங்கள் இதை கொத்தமங்கலம் சுப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். பட்டிக்காட்டு காதலில் அவர் படம் பிடித்து காட்டுகின்ற காட்சி. அவர் என்ன சொல்கிறாரு? பிரிந்தவர் கூடில் பேசல் வேண்டுமான்னு சொன்னேன்னா, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போதில் அழுதால் கொஞ்சம் நிம்மதின்னு சொன்னாரா கண்ணதாசன். கொத்தமங்கலம் சுப்பு என்ன சொல்கிறாரு? வாயிருக்க கண் பேசும், கண்ணிருக்க மனம் பார்க்கும், மனசு பார்த்து முடிப்பது தான் முடிவு, காதல் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கடி வடிவுன்றார். சூப்பர் சூப்பர். வாயிருக்க கண் பேசும், கண்ணிருக்க மனம் பார்க்கும், மனசு பார்த்து முடிப்பது தான் முடிவு, காதல் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கடி வடிவு அப்படிங்கிறார். என்ன அழகா இருக்கு. இதுதான் உண்மையான காதல், இதுதான் உண்மையான உறவு. எந்த உறவுக்குமே சொல்லலாம். காதல் மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கும் இந்த உறவு சொல்லலாம். சில கணவன் மனைவிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். 2 பேரும் ஒரே சாயலில் இருப்பாங்க, சிப்ளிங்ஸ் மாதிரி இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்களோட நெருக்கம் அப்படி பழகி பழகி பழகி. எங்கள் பெரியப்பா அப்படி தான் இருந்தாங்க. பார்க்கும் பொழுது இவங்க அண்ணா தங்கன்ற மாதிரி இருக்கும் பார்க்க. அப்படியே இருக்கும், சாயல் ஒத்து போகும். அந்த சாயுஜ்யம் அதெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா வைணவ சம்பிரதாயத்தில், அது மாதிரி அப்படி வந்திருக்கும் போல. இப்போது இது அப்படியே வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த கம்பன், நம்ம கொத்தமங்கலம் சுப்பு, கண்ணதாசன், பாரதி, கம்பன், இவங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டன் ஒருத்தர் இருக்கார்ல, ஆறு திருவள்ளுவர்னு ஒருத்தர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வார்த்தையில் அவர் மாதிரி இந்த காதலெல்லாம் சித்தரித்து காட்டியவர் யாரும் இல்லை. வெறும் வர்ணனை கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அப்படியே சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தான். ஒரு குரலும் வந்து ஒரு சூத்திரம் மாதிரி இருக்கும், ஒரு அஃபாரிசம் ஆன் லவ், இன் லவ், அது மாதிரி இருக்கும். முதல்ல வந்து அவன் பார்க்குறான், அவளை பார்க்கும்போது ஹீ ஸ்ட்ரக். என்ன சொல்கிறான் அவன்? இது என்ன தெய்வமா மயிலா அப்படிங்கிறான். அணங்குகொல் ஆய்மயில் கொல், என்னடா இது, யாருன்னு புரியல, இது என்னன்னு புரியலையேங்கிறான். யாருன்னு இது என்னன்னு புரியலையே அப்படி இருக்கான். தெய்வமா இப்படி எப்படி இருக்க முடியும்? நீங்கள் அப்படியே கம்பன்ட்டு அதை பார்க்கலாம். சூர்பனகை வந்து ராமனையும் சீத்தையும் பார்த்து, ஆமாம், கண்ட பெண்ணுக்கே இந்த நிலைமை என்ன, ஆணுக்கு என்ன எப்படி இருக்கும் நிலைமைங்கிறான். ஆமாம், அதில் தான் உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும்னு அதை தான் கண்ணதாசன் பாட்டை எழுதினார். அது மாதிரி தோள் கண்டார் தோளே கண்டார், ஆனால் இதெல்லாம் சூர்பனகையினுடைய இது வர்ணனை. அதில் பார்க்கும்போது தெளிவாக புரியும் நமக்கு. அணங்கு கொல் ஆய்மையில் கொல் அப்படிங்கிறான். பார்த்தோன்னே ஹி இஸ் ஸ்ட்ரக் பை தி பியூட்டி. அப்போ சொல்கிறாரு, இது வரைக்கும் யமன்னா எதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறான். பண்டறியேன் கூற்று என்பதனை இன்றறிந்தேன் பெண் தகையால் பேரமர்கட்டுங்கிறான். பேரமர்கட்டா, அப்பா அப்பா, ஒரு அவ்வளோ ஒரு ஒரு காம்பெண்டியம் ஆஃப் பேட்டில் ஃபீல்ட்ஸா. அது மாதிரி கண்ணை பார்த்தோன்னு. வண்ண மேகலை தேர் ஒன்று வாழ்நெடுங் கண்ணி கம்பர் வாழ்நெடுங் கண்ணிரண்டு கதிர் முலைதாம் 2 உண்ண வந்த நகையும் என்று ஒன்று உண்டால். ராமர் பாடுறார் இது. சீதை எண்ணும் கூற்றினுக்கு இத்தனை வேண்டுமாங்கிறார். ஒரு யமனுக்கு இவ்வளோ படைகள் தேவையாங்கிறார் சீதையை பார்த்து. எப்படி இருக்கு பாருங்க.
இது காதல், இது காதல். சாவணும், அப்போதான் காதல். உருகணும் இல்லையா? மெனு கார்டு மாதிரி எடுத்துன்னு போகிறது காதல் ஆகாது, உண்மையான காதல் ஆகாது. அவள் இப்படி குனிறானா, வள்ளுவர் பாருங்க, இப்படி குனிறானா, இந்த 7 சொல்ல ஓன்ற வார்த்தை வைக்கிறார் சார் 2 வாட்டி. ஒள் நுதற்கு, நுதல்னா நெற்றி, ஒள் நுதற்கு ஓ என்ன ஆச்சான், உடைந்ததே. என்ன உடைந்ததே? ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு. என்னை அறியாத பகைவர்கள் கூட என்னை பார்த்து நடுங்கக்கூடிய என்னுடைய பெருமை மொத்தம் அந்த அப்படி அப்படி குனிஞ்சானா சார். அந்த நுதல் அப்படி நெற்றியை பார்த்தனா ஓ உடைந்ததேங்கிறான். என்ன பியூட்டிஃபுல். 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் ரொமான்டிக் பாருங்க. நம்ம ஏதோ தாடியை போட்டு அவர் ஓரமாக உட்காந்து வச்சுட்டோம். எப்படி இருக்கார். அதே மாதிரி கண்களை வள்ளுவர் படம் பிடித்தது போல யாருமே படம் பிடிக்கலைங்க. அவர் சொல்றார், அவன் காதலன் சொல்றான், 2 விதமான பார்வை தான் அவளுக்கு உண்டான். ஒன்று பார்த்தான்னா நோய் வரும், இன்னொரு வாட்டி பார்த்தா நோய் தீரும். இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று நோய் மருந்து. 7 வார்த்தையில் எப்படி சார் சொல்ல முடியுது? அவ்வளோ அழகாக அதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அவர் வள்ளுவர். மீரான்னு ஒரு கவிஞர் இருந்தார். கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் இசையை கொட்டு காகிதங்கள்னு புக்கு, அமரர் ஆயிட்டார், இறந்து போயிட்டார். சிவகங்கையில் இருந்தார், நல்ல மனிதர். ஊசிகள்னு கூட ஒரு தொகுதி போட்டார். அதில் சொல்லுவார், ஒரு முறை நீ என்னை பார்த்தாய், நெஞ்சை முள்ளால் தைத்தாய், முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் அப்படின்வார். அது மாதிரி 2 நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து அப்படிங்கிறார். இன்னொன்று பாருங்க, எப்படின்னா யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும். நான் பார்க்கும் பொழுது பூமியை பார்ப்பாளாம். நோக்காக்கால் நான் பார்க்காத போது என்ன பார்ப்பாளாம், தான் நோக்கி மெல்ல நகும், சிரிப்பாளாம் அவனை பார்த்துட்டு. யூ கேன் நெவர் see her லுக்கிங் அட் யூ. அது அழகாக சொல்லுகிறார். இதுதான் உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். கண்ணாசு ரொம்ப அழகாக அதை வாங்கி அதை இன்னும் எம்பலிஷ் பண்ணி போட்டார். அது கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. அச்சார் பாரடி. கண்ணும் கலக்கும் பொழுது இந்த வாய்ச்சொற்கள் எப்பேற்பட்ட கவிஞனாக இருக்கலாம், புலவனாக இருக்கலாம், கற்று வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிறார். எண்ணறு நிலத்தினாள் இணையல் நின்றுழி கண்ணோடு கண் இணை கவ்வி. கம்பர் எப்படி இதை எடுக்கிறார் பாருங்க. கம்பராமேட்டில் அப்படி எள்ளி நீங்கள் வச்சுங்களேன், ஒரு 600-700 குறள் எடுக்கலாம், திருக்குறள் எடுக்கலாம். எண்ணறு நிலத்தினாள் இணையல் நின்றுழி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும். ஆஹா, எப்படி போட்டார்ப்பார். கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இவன் கீழேந்து பார்க்குறான், அவன் மேலேருந்து பார்க்குறான். அந்த காட்சி வீடியோ மாதிரி வைக்கிறார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு அழகாக இதை வைக்கிறார். எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு சைக்கலாஜிக்கல் பீஸ் பாருங்க. வள்ளுவர் ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உளன். அதாவது 2 பேரும் காதலர்கள் ஒருத்தர். ஆனால் பொது இடத்துல இப்போ இந்த மாதிரி நம்ம சபையில் வந்தோம்னா ஒருத்தருக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிற, அவங்கள மாதிரி யாரும் பார்க்க முடியாதுன்றார். ஏதிலார் போல, உறவே இல்லாதவர்கள் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உள்ள. அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு, ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி இன்னசென்ட்டாக பார்ப்பாங்களாம். நல்லா அழகாக சொல்கிறான். அவன் சொல்கிறான்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த உபமானம். ரொம்ப அதிசயமான நெருப்பான் அவனுடைய காதலி. நெருப்பு என்ன செய்யும்? கிட்ட போனால் இது சுடாது, கிட்ட போனால் குளிருமா, தள்ளி போனால் சுடுமா. நீங்கின் தெருவும் விட்டா சுடும், குறுகுங்கால் தன் கிட்ட போனா தன்மையாகும், குறுகுங்கால் தன் என்னும் தீ யாண்டு பெற்றாள். எங்கிருத்தியா பெற்றாள் இப்படிப்பட்ட தீயை அப்படிங்கிறார். இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். கம்பருடைய இது பாருங்களேன். பருகிய நோக்கு என்னும் பாசத்தால் பிணித்து. ஒருத்தர் பார்த்தல் கண்ணோடு கண்ணினை கண்டாங்களே ராமனும் சீதையும். அந்த பார்வை கலந்த பிறகு ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் மாற்றி மாற்றி ஒருத்தருடைய உள்ளம் இன்னொருவரால் ஈர்க்கப்படுகிறதாம். அப்போ என்னன்னா வரிசிலை அண்ணலும் வில்லேந்திய நம்முடைய ராமனும் வாட்கண் நங்கையும் வாழ் போன்ற கண்களை உடைய நம்முடைய சீதையும் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினருங்கிறான். என்ன அழகான காட்சி. நம்முடைய ஆசிரியர் நாகநந்தி இதை சொல்லும் பொழுது அந்த ஈர்ப்புனால் அந்த சொல்கிறார் இல்லையா, ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் பொழுது
கீழிருந்து ராமனுடைய இதயம் பேர்த்து கொண்டு வெளியே வந்துடுச்சான். சீதையினுடைய இதயம் அந்த கன்னி மாடத்திலிருந்து அதுவும் பெயர்ந்து வெளியில் வந்துடுத்தான். ஒரு கண நேரம் அந்த 2 இதயங்களும் சஸ்பெண்டட் அனிமேஷனில் நின்று தான் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர். 2 பேரும் தேவர் டிவைட் ஆஃப் ஹார்ட்ஸ், இதயம் இல்லாமல் இருந்தார்களாம். அதுக்கப்புறம் இவனுடைய இதயம் அங்கேயும் அவளுடைய இதயம் இங்கும் வந்த பிறகுதான் அவர்களுக்கு உயிரே வந்ததுன்னு கம்பனுடைய சித்திரம் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் ஒன்று, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருப்பது மட்டும்தான் காதல் என்று நாம் கருத வேண்டாம். அதுக்காகத்தான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே அதை சொல்லி இது அழகாக பார்த்தோம். சாதாரண இன்ஃபேச்சுவேஷன்லேருந்து வள்ளுவர் காட்டுகின்ற சித்திரம் வரைக்கும் இதை நம்ம பார்த்தோம். நம்ம இன்னும் எதெல்லாம் காதல் என்று, அன்பினுடைய மிகுதி தான் காதல், அன்பினுடைய உச்சம்தான் காதல் போது முதல்ல மொழி மீது கொண்ட காதலுக்கு உதாரணமாக நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையரை சொல்லலாம். அவருக்கு தமிழ் மொழி மேல் இவ்வளவு காதல் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம மார்தட்டி கொண்டு பெருமை அடித்துக் கொள்ளுகின்ற நூல்கள், இலக்கியங்கள் எதுவுமே நமக்கு கிடைத்திருக்காது. கிடைச்சிருக்குமா? வாய்ப்பே கிடையாது நமக்கு, இல்லையா? அப்போது ஊவேசா மொழி மீது கொண்ட காதல், அந்த காதல் நமக்கும் வர வேண்டும். தேசத்தின் மீது பகத்சிங் கொண்ட காதல், கட்டாயம் சிக்கிக்கொள்வோம் தெரிஞ்சுதானே பார்லிமெண்ட்டில் அந்த வேலையை செய்கிறார் பகத்சிங். அதனால் பகத்சிங்லேருந்து ஆரம்பிக்கணும் தேசபக்தி நமக்கு. அப்புறம் அது நேதாஜி வரைக்கும் போகிறது, கொடிகாத்த குமரனுக்கு போகிறது, வாஞ்சிநாதனுக்கு போகிறது. தேசத்தின் மீது சந்திரசேகர் ஆசாத் போலீஸ் சரவுண்ட் பண்ணிக்கும் பொழுது சுட்டுக்கொண்டு செத்து போகிறார். அதுக்கு முன்னாடி அவர் சொல்கின்ற வாக்கியம் தான், பாரத மாதா என்னை மன்னிச்சிடுமா, இதுக்கு மேலே எனக்கு சேவை செய்ய முடியல அப்படின்னு சுட்டுக்கொள்கிறார், தன்னையை சுட்டுக்கொள்கிறார். அது மாதிரி தேசத்தின் மீது கொண்ட காதல், நீங்கள் பக்திங்கிறீங்க, அது காதல் தான். அது ஏன்னா காதலுக்குரிய எல்லா லட்சணங்களும் இந்த ஊவேசாவுக்கும் இருக்குது, பகத்சிங்க்கும் இருக்குது. வேறு எதையுமே சிந்திக்க விடாது, ஓயாது, தோல்வியை ஏற்காது. என்னதான் செருப்பால் அடி வாங்கினாலும், குண்டு அடிப்பட்டாலும், தடி அடிப்பட்டாலும் நிமிர்ந்து எழுந்து நின்று வந்தே மாதரம் நாங்கள்ல, தோல்வியை ஒத்துக்காது. அது தேசத்தின் மீது கொண்ட காதல். இன்னொன்று சமூக நலம், அது ஒரு காதல், சொசைட்டி மேலே இருக்கக்கூடிய அந்த லவ். அது எப்படிப்பட்டது? எத்தனை விஞ்ஞானிகள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை சமூக சேவகர்கள் அவர்களுடைய உழைப்பினால்தான், தியாகத்தினால்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விஞ்ஞானியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய முயற்சியில் யாராவது வெற்றிக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாது, தோற்று போயிடும். தோல்விக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஒரு விஞ்ஞானி எடுத்துக்கொள்கிற முயற்சியில். மொத்த வாழ்க்கையும் முயற்சி பண்ணி தோற்று போச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வெற்றி பெற்றால் சமுதாயத்திற்கே பெரிய நன்மை விளையும் அல்லவா? அதனால் அந்த பரிசோதனை கூடத்தின் மீது, ஆராய்ச்சியின் மீது விஞ்ஞானி கொள்ளுகின்ற காதல் மகத்தான காதல். ஆராய்ச்சி மீது விஞ்ஞானி கொள்ளுகின்ற காதல். இப்போ நான் சொன்ன மொழி மீது கொண்ட காதல், தேசத்தின் மீது கொள்ளுகின்ற காதல், சமூகத்தின் மீது கொள்ளுகின்ற காதல், இதனுடைய காமன் டினாமினேட்டர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நன்மை தருவது, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. இடம் இருக்கு வாங்க. இந்த உலகம் செழுமையுற, உலக மனிதர்கள் உய்வுற, அதற்காக நன்மை செய்வது, அது மகத்தானது. இந்த காதல் நமக்கு வர வேண்டும் என்று நான் வலிந்து சொல்லுவேன். இதெல்லாம் நம்முடைய வாத்தியார்கள் சொல்லிக் கொடுத்த. வாங்கம்மா, நமஸ்காரம். அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் கொள்ளுகின்ற இந்த உறவு மட்டும் அல்ல காதல். மொழி மீது நம்முடைய தமிழ் தாத்தா ஊவேசா காட்டிய அந்த பற்று, அந்த பக்தி, அது காதல், நாம் பற்ற வேண்டிய காதல். அதே மாதிரி தேசத்தின் மீது பகத்சிங் போன்ற தியாகிகள் கொண்ட காதல், நாம் பற்றி நடக்க வேண்டிய காதல். மூன்றாவது சமூக நலம், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள். குருநாதர் சொல்லுவார், அவங்களாம் ரிஷிஸ்மர். அப்போதான் ரிஷிஸ் இருந்தாங்க நினைக்காது, இந்த விஞ்ஞானிகள்லாம் ரிஷிகள் தானேம்பர். இந்த சமூக நலன் கருதி தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தியாகம் செய்கிறார்களே, அவர்கள்லாம் இல்லையா? மெடிக்கல் ரிசர்ச் பண்ணுறவங்க ரிஷிகள் தான். அப்படி எடுத்துக்கொள். சமூக சேவகர்கள் எத்தனையோ பேர் அமெரிக்காவில் மில்லியனர்ஸாக இருந்து அதெல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய கிராமத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வருகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு விளம்பரம் கிடையாது. நம்ம டாக்டர் காமேஸ்வர் ராவ், என்ன ஊர் சார் அது? சில்லக்குறிப்பேட்டை, எலமஞ்சலி தாண்டி சில்லக்குறிப்பேட்டை அது ஊர். நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி மில்லியனர்ஸ். அதை விட்டுட்டு அந்த ஊரையே மாற்றி இருக்காங்க. டாக்டர் க்ஷமா மத்ரே ஹிமாச்சல் பிரதேஷில் அந்த லேடி சின்மயா மிஷனை சேர்ந்த காடு 100 அமைப்பு வச்சுருக்காங்க. 450 ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த கிராமங்களில் சாராயம் கிடையாது.
அது ஆள்வது வந்து பெண்கள். எல்லாரையும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக பண்ணி பெண்களுடைய ராஜ்யம்தான். ஒரு பய குடிக்க முடியாதாங்க. அப்படி வந்து அதை ஒரு சாதிச்சு காட்டிருக்காங்க. அந்த இது சமூகத்தின் மீது கொண்ட காதல். இது காதல் அல்லவா? இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். காதல்னா ஆண் பெண் உறவோடு நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இதை ஒன்றன் பின் ஒன்றாக நிறுவுகிறேன். கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் கொண்ட நட்பு, அதன் முன்னால் காதல் தனியணும் இல்லையா? ஒருத்தர் சந்திச்சது கிடையாது. இவன் அரசன், அவர் ஒரு புலவர். அவன் ஒருத்தர் பற்றி கேள்விப்பட்டு அவங்க மனசில் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. இப்பேற்பட்ட நட்பு அது. அப்புறம் வடக்கு இருக்கிறார் ஒருவர். வடக்கு இருத்தன்னா அப்படியே இருந்து வடக்கு பார்த்து உட்கார்ந்து உயிர் விடுவது, உண்ணாமல் உயிர் விடுவது. அவர் அப்படி இருக்கிறார் என்று கேட்டு அங்கு வந்து சேர்கிறான் மன்னன். பிசிராந்தையார் கூட நானும் உட்கார்ந்து வடக்கு இருந்து உயிர் விடுவேன்ட்டு ஒரு மன்னன் வந்து உட்கார். இது எப்பேற்பட்ட காதல்! அன்பினுடைய மிகுதி காதல் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இதை சொன்னேன். இதுக்கெல்லாம் அப்பால ஒன்று இருக்கிறது, இறைவன் மீது கொள்ளுகின்ற காதல். டிவைன் ரொமான்ஸ், டிவைன் லவ் இல்லையா? ஏன்னா இந்த அன்பு, பக்தி, நேசம், நட்பு, காதல் எல்லாம் அவனிடமிருந்து வந்தவை இல்லையா? அவனிடமிருந்து வந்தவை. என்ன சொன்னோம் நம்ம முதல்ல? தி பெஸ்ட் வே டு ட்ரீட் த கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் டு ரிட்டர்ன் இட் டு ஹிம் அப்படின்னு. அவன் நம்ம அன்பில் செய்தான், அவனை அன்பால் குளிப்பாட்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினர். நமச்சிவாய நாமத்துக்கு இப்படி ஒரு பின்னணியை கொடுத்து சொன்னவர் வேற யாரு சொல்லியிருக்க முடியும்? திருஞான சம்பந்தர் தவிர. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னார் பாருங்க. அதுதான் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக அருணகிரிநாதர். அதெல்லாம் விடுங்க. நம்முடைய ஆண்டாள் பாருங்க, வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்பங்கிறார். இந்த வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்காக இங்கே ஒரு யாகம் வளர்க்கிறோம். அதில் அவிர்பாகம் சொருகிறோம். ஆண்டாளுடைய வாசகம், அவிர்பாகம் சொருகிறோம். அதை காட்டில் இருக்கக்கூடிய ஒரு நரி முகர்ந்து பார்ப்பதும் அதை உண்பதும் எப்படி இருக்குமோ அப்படி ஊனிடை ஆழிச்சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் கண்டாய் மன்மதனே அப்படிங்கிறார். அவனுக்காக அந்த ஆழிச்சங்கை கையிலே வைத்திருக்கிறானே, அந்த திருமாலுக்காக ஆக்கப்பட்டவள் நான், என் மீது ஒரு மானிடனின் கை படுமா அப்படின்ட்டு மன்மதனை பார்த்து எச்சரிக்கிறாய். இன்னொரு வாட்டி எரிவதற்கு நான் தயாரா இல்லைம்மான்றான். ஏற்கனவே நான் எரிந்து அப்படி நாச்சியாருடைய சீற்றத்தை பாருங்க. இது காதல் அல்லவா? சூடி கொடுத்தவள்கிறோம் இல்லையா? வேற யாருக்காவது இருக்கா? இதை விட ஒரு ஒப்பற்ற காதல் இருக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம இன்னொன்று, கலை மீது கவிதை மீது கொள்ளுகின்ற காதல். எப்பேற்பட்ட காதல் அது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கலை மீதும் கவிதை மீதும் கொள்ளுகின்ற காதல். பாரதியார் நமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல், இவை பொழுதும் சோராதிருத்தல். கவிதை மீது அவனுக்கு இருக்கு. நாட்டு மாந்தர்கள் நலமுற்று வாழவும் நான் இலத்தவர் மேனிலை காணவும் பாட்டிலே தனி இன்பத்தை ஊட்டவும் பண்ணிலே களி கூட்டவும் வேண்டி நான் மூட்டும் அன்பு கனலோடு வாணியை முன்னுகின்ற பொழுதிலெல்லாம் குரல் காட்டி அன்னை பராசக்தி ஏழையேன் கவிதையாவையும் தனக்கென கேட்கிறான். இது காதல், கவிதை மீது கொண்ட காதல். வாராய் கவிதையாம் மணிப்பெயர் காதலிங்கிறான் கவிதையை. வாராய் கவிதையாம் மணிப்பெயர் காதலி என்று கவிதையை அழைக்கிறான். கலை மீது கொண்ட காதல். மைக்கேல் ஏஞ்சலோ வாழ்ந்த காலத்தில் அரசர்களை விட போப்புக்கு தான் அதிகாரம் அதிகம். எல்லாருக்கும் இது பயங்கரமான அதிகாரம். எல்லா போப்புகளும் துஷ்பிரயோகம் பண்ண அதிகாரம் அது. வரலாறு அது. நம்ம ஒன்றும் அது சொல்கிறதுக்கு கூச்சப்பட வேண்டியதில்லை. அப்போ இருந்த போப் மைக்கேல் ஏஞ்சலோ கூப்பிட்டு என்ன ஓவியமாக வரை நீன்னா, தட்ஸ் நாட் மை ட்ரேட் அப்படின்னா மைக்கேல் ஏஞ்சலோ. அவன் உயிர் பழிச்சது அதிசயம். தட்ஸ் நாட் மை ட்ரேடுன்னா. மைக்கேல் ஏஞ்சலோட பயோகிராஃபி படிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். எப்படி சொல்லி அவன் உயிரோடு தப்பிச்சான்? கலீலியோ வந்து உலகம் உருண்டை சொன்னதுக்காக துரத்தி அடிச்சாங்க, ஓடி போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் இவன் எப்படி படைச்சானோ தெரியல. தட்ஸ் நாட் மை ட்ரேடுன்ட்டான். அவன் ஓவியத்தின் மீது, தன்னுடைய கலை மீது கொண்ட காதல். அதில் அவன் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை, காம்ப்ரமைஸே கிடையாது அவனுக்கு. இது கலை மீதும் கவிதை மீதும் கொண்ட காதல். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் வகுத்து பார்க்கும் பொழுது ஓர் ஆளுக்கும் ஆளில்லாத ஒன்றுக்கும் ஆன உறவு தான் உண்மை காதலாக இருக்கிறது. ஒரு ஆளுக்கும் ஒரு மனிதனுக்கும் மனிதன் அல்லாத ஆள் தன்மை இல்லாத ஒன்றுக்கும் ஆன உறவு, அது ஒரு காதலினுடைய உச்சமாக இருக்கிறது. சிலர் வந்து எடுத்த எடுப்பிலேயே இப்படிப்பட்ட காதலுக்கு ஆளாகிறார்கள். யாரு? விஞ்ஞானிகள், கலைஞர்கள், கவிஞர்கள், அப்புறம் பக்தர்கள்,
சேவகர்கள். சில பேருக்கு தேர் பாண்ட் சேவக்ஸ். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா வெயிட் பண்ண பரபரப்புறன்னு இந்த டம்ளர் டவரெல்லாம் எடுத்து உள்ளே போடுறது, இது மாதிரி பண்ணக்கூடிய எத்தனை பேர் நான் பார்த்துருக்குறேன். அது மாதிரி தேர் பாண்ட் லைக் தட். இந்த மாதிரி காதல் வயப்பட்டவர்களாகவே சிலர் பிறக்கிறார்கள். சிலர் வாழ்வினுடைய போக்கில் பக்குவப்பட்டு இந்த காதலை எய்துகிறார்கள். சரி, என்னென்னோ எப்படியோ இருந்துட்டோம், இனி நம்ம இறைவனை நோக்கி இருப்போம், இல்லை சமூகத்துக்கு சேவை செய்வோம், யாருக்காவது ஒரு தொண்டு செய்வோம், இந்த மாதிரி போகிறார்கள். அப்படி போகிறார்கள். சிலருக்கு தாங்கள் இப்படி இருக்கிறோம் என்ற எண்ணமே இல்லாமல் அப்படி இருக்கிறார்கள். இது மாதிரி எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சின்ன இந்த நிகழ்ச்சியில் ஒரு இடைச்செருகலாக ஒன்று, நான் ஒரு குழந்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். ஒரு நல்ல பெண் குழந்தை. இப்போ நான் குடிப்போன வீட்டில் அது ஒரு அடுக்கு குடியிருப்பு. ஒரு நாள் பவர் கட், நல்ல பொறிந்த வெயிலில் பவர் கட். பால்கனிலேருந்து உட்காந்து ஒரு மாதம் வாய் மூடிட்டு இருந்தேன் அந்த வீட்டில். ஆனால் அந்த பவர் கட் அந்த நிசப்தத்தில் சும்மா இருக்க முடியல. நானும் என் மனைவியுமே உட்காந்து பாட்டு பாட ஆரம்பித்தோம். பாட்டு பாட ஆரம்பித்தா திடீர்னு ஒரு கை தட்டி வெரி குட் அங்கிள் அப்படின்னு பார்த்தா தெரியல, இருட்டில் தெரியல, எனக்கு பகல்லையே தெரியாது சரியா, இருட்டில் நான் இங்கே பார்த்தா இருக்கும். யாருமா நீ அப்படின்னு கேட்டேன். பேர் சொல்லிட்டு நான் மேலே இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம விட்டுருவோம்மா, பாட்டு பாடினோம். அப்புறம் அந்த பொண்ணு பாடித்து ரொம்ப பிடிச்சிது எனக்கு. அடாடாடா, இந்த நல்ல நிசப்தமான இரவில் அழகான குரல் கொண்ட இந்த பெண் நமக்கு தலைக்கு மேலே லிட்ரலி லிவிங் ஆன் மை ஹெட்ங்கிறது தெரியாத போச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். தெரியறதில்ல, அப்படி தான் இது அந்த பவர் கட்டுக்கு நன்றி சொல்லணும் நம்ம. அப்படி இந்த பெண் சாதாரணமான பெண் இல்லைங்க. பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் கோல்டு மெடலிஸ்ட். பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் கோல்டு. கைதட்டுங்க. ஆமாம், ஷீஸ் அ ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் அட் ஃப்ரெஷ் டெஸ்க்னு ஒரு கம்பெனி. என்ன வேலையெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, இதுவே கஷ்டப்பட்டு படிக்கிறேன் நான். ஒரு நல்ல மியூசிக் பரம்பரையில் அவங்க மெட்டர்னல் அங்கிள் கேவி கிருஷ்ணன் மியூசிஷியன். அவர் நிறைய குருமார்கள், ஆர் லக்ஷ்மி நாராயணன், ரமா ஜெயராமன், அப்புறம் கன்னியாகுமரியுடைய சீடரான ராஜேஷ் அவர்கிட்ட வயலின் கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி லைட் மியூசிக் கூட பாடுவாங்க. இதை தவிர ஹாபீஸ் இருக்குது. மேரத்தானில் ஓடுறது, அப்புறம் பெயிண்டிங், இந்த ஆக்ரிலிக் பெயிண்டிங்ஸ் போர்ட்ரைட்ஸ் பண்ணுறது, அப்புறம் பிளாகிங், ஷார்ட் ஃபிக்ஷன், அது மாதிரி பண்ணுறது. இப்பேற்பட்ட சிறப்புகள் எல்லாம் உள்ள அந்த ஒரு நல்ல பெண் வந்தனா என்று அந்த பெண்ணுக்கு பெயர். ஏற்கனவே இங்கே வந்து விட்டார்கள். அப்போது இந்த உறவு சம்மந்தமாக பேசின்னு இருக்கும் பொழுது ஒரு நல்ல பாட்டு ஒன்று வந்தனா பாடினோம். அது நீங்களும் கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த பாட்டு இங்கே பாட சொல்லலாமா? மைக் எடுத்துக்கிறியா? வா நிற்க போறியா, உட்கார போறியா? பாடு. வா, இப்படி வா. கை வச்சுக்கிறேன், பரவாயில்ல. ததரே நன ததரே நன ததரே அன்பிருந்தால் அதுவே போதுமே, அன்பிருந்தால் அதுவே போதுமே, உலகில் உள்ளமறிந்த பெற்ற தாய் தந்தையின் உண்மை, அன்பிருந்தால் அதுவே போதுமே, உலகில் உள்ளமறிந்த பெற்ற தாய் தந்தையின் உண்மை, அன்பிருந்தால் அதுவே போதுமே, போதுமே. நன்றி மறவாத நல்லறிவுடனே, நன்றி மறவாத நல்லறிவுடனே,
நம் முன்னிலை நினைந்து நற்பணியுடனே நம் முன்னிலை நினைந்து நற்பணியுடனே அன்பிருந்தால் அதுவே போதுமே. உலகில் உளமறிந்த பெற்ற தாய் தந்தையின் உண்மை அன்பிருந்தால் அதுவே போதுமே. பெற்ற மனம் குளிர்ந்தால் பேரின்ப வாழ்வு ஓங்கும். பெற்ற மனம் குளிர்ந்தால் பேரின்ப வாழ்வு ஓங்கும். உற்ற துணை ஓங்கும் உயரோங்கும் துயர் நீங்கும். உற்ற துணை ஓங்கும் உயரோங்கும் துயர் நீங்கும். கற்ற வித்தைகள் ஓங்கும் கையில் பொருள்கள் தேங்கும். கற்ற வித்தைகள் ஓங்கும் கையில் பொருள்கள் தேங்கும். குலமோங்கும் குணமோங்கும் கோரும் இன்பமுடனே. குலமோங்கும் குணமோங்கும் கோரும் இன்பமுடனே அன்பிருந்தால் அதுவே போதுமே. உலகில் உள்ளமறிந்த பெற்ற தாய் தந்தையின் உண்மை அன்பிருந்தால் அதுவே போதுமே போதுமே. இது ராகம் சிந்து பைரவி. கம்போசர் வந்து ஸ்வர்ண தீக்ஷித வெங்கடேஷ். கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வருகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய வளமான கரவொலியால் இந்த குழந்தையை வாழ்த்துவேன். நல்லா பாடக்கூடியது எப்பேற்பட்ட பாக்கியம் பாரு. நல்ல சுருத்தியோடு நல்ல உச்சரிப்போடு நல்ல பாட்டை எடுத்து பாடுவதுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும். சம் லக்கி ஃபெலோ இஸ் லர்க்கிங் சம்வேர் பாப்போம். அதுதான் அதுதான் வந்தனாவே வந்து பாடி காண்பிக்கும் போது ரொம்ப பொருத்தமாக இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி உயிரை உறவு நிகழ்ச்சியில் நீ வந்து பாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்முடைய அதிசயராகும் நிகழ்ச்சிக்கும் வந்தனாவே வந்து உங்கள் சார்பில் அழைக்கிறேன். சரி, இன்னும் 3 பேரை குறிப்பிட்டு நான் முடிக்கிறேன். அதாவது எங்கள் அப்பா இருந்தார், 87 வயசு வரைக்கும் இருந்தார். டில் ஹிஸ் லாஸ்ட் பிரெத் ஹி வாஸ் அ ரொமான்டிக் மேன், இன்க்யூரபிள் ரொமான்டிக் அப்படின்னு நான் சொல்வேன். ஹி வாஸ் பார்ன் ஆன் அ வேலண்டைன்ஸ் டே. அப்படி அது வேறு பெருமையாக சொல்லிப்பார் அவர். 14th February. என்ன வாட் டு ஐ மீன் இந்த ரொமான்ஸ் அப்படின்னு கேட்டால், எப்பொழுதும் வந்து கலையும் களிப்பும் ததும்பி கொண்டிருக்கின்ற நெஞ்சம் தான் நான் சொல்லக்கூடிய ரொமான்ஸ். அது ஒரு ஆள் மீது போகின்ற ஒரு உறவு நாடுகின்ற உணர்ச்சி அல்ல, அந்த மாதிரி அல்ல. யாராக இருந்தாலும் அவருக்கு அந்த களிப்பு துள்ளுகின்ற அந்த நிலைமையில், அந்த மனநிலையில் யாராக இருந்தாலும் ரொம்ப நெருக்கமாக இருப்பார், அந்யோன்யமாக இருப்பார். என் தந்தையாரிடம் நான் வந்து தரிசித்த ஒரு மிகப்பெரிய அம்சம் என்னன்னு கேட்டால், அவருக்கு அந்நியர்களே யாரும் கிடையாது. நோபடி வாஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் டு ஹிம். அதே மாதிரி யார் அவர்கிட்ட வந்து பேசினாலும் அவங்க வந்து அந்த டிஸ்டன்ஸே உணர்ந்தது கிடையாது. அவருக்கு இவருக்கு ஒரு தொலை, அது எந்த வயசாக இருந்தாலும் எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உணர்வே வந்ததில்லை. இதுதான் வந்து உண்மையான ரொமான்ஸ், இதுதான் உண்மையான காதல் உணர்வு என்று நான் நினைக்கிறேன். அப்படி எங்கள் அப்பாவுக்கு இருந்தது. இன்னொரு பெரியவர் எங்கள் அப்பாவுடைய நண்பர், ஆனால் எனக்கு நண்பர் ஆனார். எனக்கு அவருக்கும் பெருசாக வயசு வித்தியாசம் கிடையாது. என்னோட ஒரு 50 வயசு பெரியவர், அவ்வளோதான். டு பி வெரி ப்ரிசைஸ் 49 வயசு. அவருக்கு பேர் ராதாகிருஷ்ண சாஸ்திரியார்னு பேர். நங்கநல்லூரில் இருந்தார், டாக்டர் சீதாராமனுடைய அப்பா. அது மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் ப்ராக்டிக்கல் ஃபிலாசபர் நான் பார்த்ததே கிடையாது. கால் நடக்க முடியாமல் கேங்க்ரீனே வந்தது அவருக்கு. அவரே பெரிய சித்த வைத்தியர், அவர் பெரிய சித்த வைத்தியர், மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ். 1,00,000 விசிட்டு போயிருப்பார், சைக்கிள்லேயே மருந்து கொடுப்பார், கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கினது கிடையாது. அண்டு
அற்புதமான ஜோசியர். மலையாளத்துலேருந்து வந்த அந்த ஜோசியர்கள்லாம் இந்த அஷ்டமங்கல பிரசனம் வைக்கும் பொழுது அவரை பார்த்து அசந்து போயிட்டாங்க. வெரி ஸ்வீட் மேன், அப்பா ஹைலி ரொமான்டிக் அப்படி இருந்தார். குடுமி வச்சுன்னு இருப்பார் ஜம்மனு. அவர் கண்களில் இருந்த அந்த கனல் முழுக்க காதல் ததுமி இருந்ததை பார்த்து அதுதான் உண்மையான ரொமான்ஸ். எப்பொழுதும் உற்சாகம், தன்னுடைய உடம்பு அதனுடைய நிலை இதை பற்றின எந்த விதமான உணர்வும் இல்லாமல் எப்பொழுதும் உற்சாகம் ததும்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு நெஞ்சம், அவருடைய நெஞ்சம். இதுதான் நான் சொல்லக்கூடிய காதல். எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு உந்து சக்தியாக இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் மீது புறப்பட்டு போகாமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்கூட்டம், உயிர் தொகை முழுக்க தொடர்பு கொள்ள வேண்டும்னு யாரை பார்த்தாலும் வாரி கட்டிக்கணும்னு தோணுது பாருங்க. அதுதான் உண்மையான காதல், அதுதான் உண்மையான ரொமான்ஸ் என்று நான் கருதுகின்றேன். புரியுதா உங்களுக்கு? எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு பாரதியார் கை இப்படி நீளுது, எல்லாரையும் வாரி கட்டிக்கணுன்ட்டு இல்லையா? அது மாதிரி இருக்கணும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் சொன்னேன் இல்லையா? எல்லாரையும் வாரி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிற அந்த வாஞ்சை தான் நான் சொல்லக்கூடிய அந்த ரொமான்ஸ். இதுதான் இதில் தான் இறைவன் நம்மை செய்திருக்கிறான். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அண்மையில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தது உட்லண்ட்ஸ் தியேட்டரில். ஏப்ரல் 13 அன்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது அமரர் எஸ் பாலச்சந்தர் அவர்களுக்காக ஒரு நினைவாஞ்சலியாக நடந்தது. ரொம்ப அருமையான அவருடைய திரைப்படங்களை வைத்து நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவருடைய அந்த நாள் திரைப்படத்தை ஒரு அரை மணி நேர நாடகமாக நாங்களே வடித்து அதை நடித்து அரங்கேற்றினோம். அவருடைய மகன், ஒரே மகன் திரு SBS ராமன் அவர்கள் அதை இயக்கி ரொம்ப அற்புதமாக ஸ்க்ரீன் பிளே சொல்ல முடியாது, மேடை கதையெல்லாம் எழுதி வசனம் அமைத்து அற்புதமாக அதை டைரக்ட் பண்ணார். நாங்களாம் கூட தைரியமாக மேடையில் நடித்தோம் வைங்களேன். அது மாதிரி இருக்குது. இந்த விழாவினுடைய நிறைவாக ஒரு அம்மையார் பேசினாங்க. அந்த அம்மையார் யாருன்னா திரு எஸ் பாலச்சந்தருடைய மனைவி. அவங்க பேசினாங்க. அது வரைக்கும் அந்த ரொம்ப நல்லா தான் இருந்தது அந்த நிகழ்ச்சி. ஆனால் அது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சி ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடுது அந்த அம்மாவுடைய பேச்சு. அவ்வளோ அற்புதமாக அமைந்தது. அதாவது அவர்களுக்கே இப்போ 80 தாண்டியிருப்பாங்க, அந்த அம்மாவே 80 தாண்டியிருப்பாங்க. எஸ் பாலச்சந்தர் ஐயா அவர்கள் இந்த உலகை விட்டு நீங்கி 26 வருடங்கள் ஆகின. ஆனால் அன்னைக்கு இப்போ கவிதாலய கிருஷ்ணன் இருக்கார், அதை பற்றி அவர் அழகான ஒரு பதிவு நமக்கு பண்ணார். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சபை மொத்தத்தையும் எழுந்து நின்று கைதட்ட வச்சுது. அவர் என்ன சொன்னாங்க, அந்த அம்மா, இன்று வரைக்கும் நான் அவரை போல் ஒருவரை சந்தித்ததில்லை. நான் இந்த சபையில் உங்கள் எல்லார் சார்பிலையும் கரங்குப்பி சொல்கிறேன், இதுதான் நான் காதல்னு புரிந்து கொள்ளுகிறேன். அவர் மறைந்து 26 வருடங்களுக்கு பிறகு மனசில் எந்த விதமான சோகமோ துக்கமோ கொள்ளாமல், ஆனால் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டாக இருந்தால் என்ன கிருஷ்ணன் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டாக அவங்க சொன்னாங்க. அதுக்கு கிருஷ்ணன் எழுது, ஆஹா, ஐ ஹவ் நெவர் சீன் சச் அன் ஓல்ட் லேடி சோ ஸ்மிட்டன் பை லவ் அப்படின்னு போது கவிதாலய கிருஷ்ணன் நமக்கு அதை அனுப்புறது. இதுதான் உண்மையான காதல் என்று நான் நினைக்கிறேன். நான் வரிசைப்படுத்தி சொன்னேன் இல்லையா, மொழி மீது, தேசத்தின் மீது, சமூகத்தின் மீது கொண்ட காதல், கலை மீது, கவிதை மீது கொண்ட காதல் வரிசையாக அடுக்கி கடவுள் மீது கொண்ட காதல்னு சொல்லுகிறேன் இல்லையா. அதை அதற்கு எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற மானிட காதலுடைய உச்சமாக நான் இப்படிப்பட்ட நேசத்தை, இப்படிப்பட்ட அன்பை நான் நினைக்கிறேன். அந்த அம்மையார் இங்கே வந்திருப்பதால் ஒரு நிமிடம் அவர்கள் நமக்காக எழுந்திருந்து அப்படியே நம்முடைய திருமதி ஹேமா அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வாங்க, அது கரெக்டாக இங்கே வந்துருங்க, சென்டருக்கு. ஆதலினால் காதல் செய்தி உலகத்தீரே. கிருஷ்ணன் சரிதானா? பாட்டோடு முடிக்கும். நான் எந்த நிகழ்ச்சியிலும் எந்த தலைப்பில் பேசினாலும் என்னுடைய குருநாதரை பற்றி நான் குறிப்பிடாமல் இருந்ததே அல்ல. சம்பத் சார் அவர்களுக்கு என்னுடைய குருநாதர் ரொம்ப நெருக்கம். ஒரு முறை அவரை தரிசித்து ஒரு அற்புதமான தரிசனம்,
சம்பாஷணை கும்பல வாரி அணைத்து கொண்டு எனக்கு தன்னுடைய அன்பையெல்லாம் என் மீது பொழிந்தார் அவர். அது முடிந்து நான் ஊருக்கு திரும்பி வரேன், அதாவது விசாகப்பட்டினம் திரும்பி வரணும் வாரங்கல் ஸ்டேஷன்லேருந்து. நிற்கும்பொழுது இந்த வண்டி தாமதமாக வருகிறது. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் இனிமையாக வரும், ந ந ந அப்படிங்கும். சொல்லிவிட்டு 6 மணி நேரம் தாமதமாக வந்து கொண்டு இருக்குது அப்படிங்கும். அதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம வரும். ஆனால் நான் வந்து ஒரு சூப்பர் மூடில் இருந்தேன். இந்த என்னுடைய குருநாதர் எனக்கு என் மீது செலுத்திய அன்பு காட்டின அந்த வாஞ்சை வாத்சல்யம் அதில். அப்போது ஒரு ஸ்டேஷனில் இந்த பாட்டு வருது எனக்கு. அப்போவே பாடினேன், அனுவுக்கு பாடியும் காமிச்சேன். இந்த பாட்டை நீங்கள் காதல் பாட்டுன்னு சொல்வீங்களா, கடவுள் பாட்டுன்னு சொல்வீங்களா? இது வந்து என்னோடய குருநாதருக்காக நான் எழுதிய பாட்டு. உன் கண்கள் அதில் மலரும் என் நெஞ்சம், அதில் சிரிக்கும் உன் கண்கள், வாழ்க்கை இதே வாழ்க்கை இதே. தீபங்கள் சரிதானா? தீபங்கள் தினம் தினமும் தீ வேண்டும், எனக்கென்றும் நீ வேண்டும், நீதான் வேண்டும். அருகினில் உருகுகிறேன், தொலைவினில் மருகுகிறேன், ஒரு கணம் பல யுகமாய் உதிர்ந்து ஏங்குகிறேன். உன் கண்கள் அதில் மலரும் என் நெஞ்சம், அதில் சிரிக்கும் உன் கண்கள், வாழ்க்கை இதே வாழ்க்கை இதே. காற்றோடு தவழ்ந்து வரும் கனவெந்தன் பூ நெஞ்சம், காற்றோடு தவழ்ந்து வரும் கனவெந்தன் பூ நெஞ்சம், சொல்லாத கவிதை போலே சோதிக்கும் உன் பாதம், சொல்லாத கவிதை போலே சோதிக்கும் உன் பாதம். பாதத்தில் சேரும் வரை பனித்துளியும் பாரம், மிஞ்சாமல் உன்னில் தீர என்று வரும் நேரம். பாதத்தில் சேரும் வரை பனித்துளியும் பாரம், மிஞ்சாமல் உன்னில் தீர என்று வரும் நேரம். ஊரில்லை உறவன்றி பேரில்லை, உயிரன்றி வேறில்லை, விந்தை இதே விந்தை இதே. உன் வார்த்தை போதாது, உன் மௌனம் தாங்காது, உன் வார்த்தை போதாது, உன் மௌனம் தாங்காது, இவை அன்றி வேறேதும் என் நெஞ்சம் ஏங்காது, இவை அன்றி வேறேதும் என் நெஞ்சம் ஏங்காது. வாழாமல் வாழ்கின்றேன், வளராமல் கரைகின்றேன், உன் வாசல் ஓரத்தில் ஒரே கீதம் பாடுகிறேன். வாழாமல் வாழ்கின்றேன், வளராமல் கரைகின்றேன், உன் வாசல் ஓரத்தில் ஒரே கீதம் பாடுகிறேன். நீ இன்றேல் ஒரு துளியும் நான் இல்லை, ஒரு துளியும் நான் இருந்தால் நீ இல்லையே நீ இல்லையே நீ இல்லை. இதுதான் காதல். புரிஞ்சுதா? அடுத்த செவ்வாய்க்கிழமை அதிசய ராகம் ஆனந்த ராகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். வணக்கம்.